சரி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்புல 28வது அத்தியாயம் நிர்வாக நடைமுறைகள் தொடர்பான விடயங்கள் பார்த்து நாங்கள் அதுல பல விடயங்களை முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய வினாக்களுக்கு வர விடயங்கள்னு பார்த்து நாங்கள் இதுல நான் நினைக்கிறேன் இந்த நாட்பதிவேடுகளும் மீளாய்வுகளும் தொடர்பா கடைசியா பார்த்துட்டு நாங்கள் அந்த வகுப்பு நிப்பாட்டியிருந்தாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இன்னொரு அத்தியாயத்தை பார்ப்போம். அடுத்தது வந்து உத்தியோகபூர்வ ஆவணங்களுடைய கட்டுப்பாப்பு, பாதுகாப்பு, அளிப்பு. அப்ப இதுல வந்து இதுவும் 28வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய அரச உத்தியோகபூர்வ ஆவணங்களை அளிக்கிற தொடர்பா. அப்ப இதுல 2 விடயம் நாங்க பார்க்கணும். ஒன்று ஈகோட்ல இருக்கிற இந்த விடயம். அடுத்தது இந்த ஆவணங்களுடைய பாதுகாப்பு அல்லது ஆவணங்களை அளிக்கிறது தொடர்பாக எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்திருக்குது. அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பாக அந்த சட்டத்துல கடைசியில சொல்லப்படுற வசனம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற எல்லா சட்டங்களையும் விட மேலோங்கி இருக்கும். அப்ப அதுல இந்த சட்டத்துக்கு ஒவ்வாத விடயங்கள் இருந்தால் அதுல இந்த சட்டம் தான் மேலோங்கி இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப தகவல் அறியும் உரிமை என்றது அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள்ல கடைசியா சேர்க்கப்பட்ட ஒரு உரிமை. அதுக்கு அமைவாக பாராளுமன்றத்தால இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமாக செயற்பட்டு கொண்டிருக்குது. அப்ப அதுல சொல்லப்படுற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். தாவண விதிக்கோவையிலையும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த சட்டத்துக்கு அமைவாக சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்துல பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடுகளும் இதுல இருக்கிற ஏற்பாடுகளையும் ரெண்டையுமே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். என்னடா வினாக்களுக்கு வரைக்கல வினாக்களுக்கு ஏற்ற வகையில நாங்கள் விடியளிக்க வேணும். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சட்டம் உருவாகிறதுக்கு முன்னர் அந்த சட்டம் ஆக்கப்படுறதுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் 10 வருடங்களுக்கும் அதற்கு பின்னர் உருவாக்கப்படுற ஆவணங்கள் 12 வருடங்களுக்கும் வைத்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுது. அப்ப அந்த விடயத்தை இதுல ஞாபகத்துல வச்சிருங்க. மற்றபடி தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுல அதன் ஏற்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு பரிச்சயம் இருக்குது. ஏனென்றால் எல்லா அலுவலகங்களையும் அதற்காக தகவல் அலுவலர் நியமிக்கப்பட்டு அந்த கடமைகள் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு அதோட பரிச்சயம் இருக்கும். ஆனால் அது மிக முக்கியமாக ஒரு ஆரம்ப நிலையில அறிமுக நிலையில இன்னும் இருக்கிற ஒரு சட்டம். அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு கூடுதலான விழிப்பு வருமாக இருந்தால் அரசு அலுவலகங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆவண பாதுகாப்பு விஷயத்துல மிகுந்த கரிசனையை அலுவலர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனென்றால் எப்பயும் அவர்கள் எந்த ஒரு பொதுமகனும் சாதாரணமாக இலகுவாக தகவல்களை கேட்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் அதுல வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அது ஒரு சட்டம் என்ற ரீதியில நாங்கள் சட்டத்தை மீறிய ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்ததாக முடியும் அந்த சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடுகளை மீறினார். அதாவது உரிய தகவல்களை உரிய காரணம் இல்லாம கொடுக்க மறுத்தாலோ அல்லது அவர்களுக்கு பதிலளிக்க மறுத்தாலோ அது சட்டப்படி குற்றமான ஒரு விடயமாக மாறும். அப்ப அந்த வகையில நாங்கள் ஆவணங்களை மிகுந்த பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது மிக முக்கியம். எனவே தாவண விதிக்கோவையில் இருக்கிற இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான விளக்கம் இருக்கணும். அதோட அதுக்கு மேலதிகமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்ற விடயங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்றால் அல்லது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப நான் ஆவணம் தொடர்பான விடயம் ஆவணங்கள் எவ்வளவு காலத்துக்கு பேணப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் இதுல சொல்லியிருக்கிறேன். அதை தயவு செய்து நினைவுல வச்சிருக்க. அந்த சட்டம் உருவாகினது 2016ஆம் ஆண்டு. அதற்கு முன்னர் அந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முதல் உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் 10 வருடங்களும் அதற்கு பின்னர் உருவாக்கப்படுற ஆவணங்கள் எல்லாமே 12 வருடங்களுக்கும் வச்சிருக்க வேணும்னு சொல்லி சொல்லுது. அப்ப தாவண விதிக்கோவில் இதுக்கு மேலதிகமா இந்த தாவண விதிக்கோவையில சொல்லப்படுற விடயம் இதுல இருக்கிற ஒரு சட்டத்தை சுட்டி காட்டித்தான் சொல்லுது. அதாவது தேசிய சுவடிகள் காப்பு சட்டம். சரிதானே. அப்ப இது வந்து 1973ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டம். இது ஏற்கனவே இருக்குது ஆவணங்களுடைய பாதுகாப்பு தொடர்பா. அப்ப இந்த சட்டத்துல சொல்லப்பட்டதன்படி அதாவது அதுல 24வது பிரிவுல வரையறுக்கப்பட்டதன்படி திணைக்கள தலைவர் அல்லது அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி தான் தன் பொறுப்பின் கீழே இருக்கிற ஆவணங்களுடைய பாதுகாப்புக்கு முழுமையான பொறுப்பு என்றது வலியுறுத்தப்படுது. எனவே அரச நிறுவனங்கள்ல ஒரு ஆவணம் காணாம போயிட்டுதோ அல்லது தவறுதலாக அளிக்கப்பட்டதோ சொல்லலாது. அதுக்கு முழு பொறுப்பையும் திணைக்கள தலைவர் ஏற்றுக்கொள்ள வேணும். இதுவும் சட்டத்தால வலியுறுத்தப்படுற ஒரு விடயம். அப்ப இதுல இந்த ஆவணங்களை அளிக்கிறது அல்லது பாதுகாத்து வச்சிருக்கிறது தொடர்பாக எங்களுக்கு பல்வேறு எங்களுடைய நடைமுறைகள்ல பல்வேறு மாற்று விடயங்கள் இருக்குது. அதனால நாங்கள் பரீட்சைகளுக்கு வரைக்குள்ள புள்ளிகளை இழக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆனபடியால் இதுல இருக்கிற விடயங்களை கூடுதலாக மனதில் பதிச்சு கொள்ளுங்க. 25 வருடங்களுக்கு மேற்பட்ட பெறுமதி மிக்க ஆவணங்கள்.
சரிதானே. அப்ப எப்பயுமே 25 வருஷத்துக்கு மேற்பட்டால் எங்களுடைய திணைக்களத்தில் இருக்கிற எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற ஏதேனும் ஆவணங்கள் 25 வருஷத்துக்கு மேற்பட்டால் அது பெறுமதியுடைய ஆவணமாக இருந்தால் நிச்சயமாக அது ஆவண காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேணும். அதே மாதிரி 100 வருடங்களுக்கு மேலான பதிவாளர் நாயக திணைக்களத்தினுடைய ஆவணங்கள். இது ஒரு வினாவில் கேட்டிருந்தது. பல்தேர்வு வினாவாக வந்திருந்தது. அப்ப 25 வருடம் 100 வருடம் அதுல வேற வேற ஆண்டுகளை மாத்தி மாத்தி தந்திருந்தது. அப்ப 25 வருடங்களுக்கு மேற்பட்ட பெறுமதி வாய்ந்த ஆவணங்களையும் 100 வருடங்களுக்கு மேற்பட்ட பதிவாளர் நாயக திணைக்களத்தினுடைய ஆவணங்களையும் பதிவாளர் நாயக திணைக்களத்தினுடைய ஆவணங்கள்னா உங்களுக்கு தெரியும் தேசிய சுவடி கூட திணைக்களத்துக்கு அனுப்ப வேணும். சரிதானே. அப்ப இதை முதல் கட்டமா புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து சொல்லியிருக்கு என்னென்றால் எந்த கால பகுதியில ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற படிவத்துல அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். சரிதானே. அப்ப அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். என்னென்ன அறிக்கைன்றது பின்னுக்கு நாங்க பார்ப்போம். எனவே நாங்கள் அளிக்கிற ஆவணங்கள் தொடர்பாக அல்லது சுவடி கூட காப்பதுக்கு அனுப்புற தொடர்பான ஒரு அறிக்கையை அனுப்பி வைக்க வேணும். அவருடைய அனுமதிக்கு ஏற்பதான் நாங்கள் அதுல நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதையும் ஞாபகத்துல வச்சிருங்க. 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம். அப்ப இந்த இடத்துல இந்த 25 வருடத்துக்கு மேலான ஆவணங்கள் 100 வருடத்துக்கு மேலான பதிவாளர் நாயகத்தின் ஆவணங்கள்ன்றதுல தாபன விதிக்கோவையில 6/2009 சுற்றுலத்தின்படி சரிதானே 2019 இருக்கணும். நான் செக் பண்ணிட்டு போட்டுறேன். 2019 இருக்கணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அமைய செயற்படுத்தப்பட வேண்டும் சொல்லி அதுல சொல்லப்படுது. அடுத்து நீங்க பாருங்க தேசிய திணைக்கள இது வந்து ஒரு குறிப்பா தான் இதுல போட்டிருக்கு. 6/2009 சுற்றுருவோம் இந்த விடயத்தை வலியுறுத்துது. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். பொதுவாக தேசிய சுவடி கூட காப்பகத்துக்கு காப்பக பணிப்பாளரோட கலந்துரையாடி தான் தீர்மானிக்க வேணும் எந்த ஆவணங்கள் சுவடி கூட காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேணும். அங்க அனுப்பப்பட்டால் அது நிரந்தரமாக அங்க பாதுகாத்து வைக்கப்படும். எங்களுக்கு தெரியும் எந்த ஆவணங்கள் அளிக்கப்பட வேணும். அப்ப பெறுமதியற்றது அளிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஆவணங்களை அளிக்கிறதுக்கும் சுவடி கூட காப்பக பணிப்பாளரோட கலந்துரையாடித்தான் செய்ய வேணும். அப்ப உண்மையிலேயே ஒரு வினா ஒன்று வந்தால் நீங்க இதுல யோசிங்க பெறுமதியற்ற ஆவணங்களை அளிக்கிறதுக்கு யாற்ற அனுமதியோடு அளிக்க வேணும். அப்ப அதுல சில நேரம் விடைகள் இருந்தால் சுவடி கூட பணிப்பாளர் திணைக்கள தலைவர் போன்ற பல்வேறு விடைகள் இருந்தால் நாங்கள் எந்த விதமான மயக்கமும் இல்லாம கேறுவோம் திணைக்கள தலைவருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் திணைக்கள தலைவருடைய அனுமதியோட சில நேரம் அனுமதி இல்லாம தான் எங்கள அலுவலகங்கள்ல ஆவணங்கள் அளிக்கப்படுது. அதுவும் பெறுமதியற்ற ஆவணங்கள் என்று சொல்லிட்டால் நாங்கள் அப்படி சொல்லுவோம். ஆனால் அப்படி அல்ல, என்னென்ன ஆவணங்களை அளிக்க போறோம்னு சொல்லி தேசிய சுவடி கூட காப்பக பணிப்பாளருக்கு அறிவிச்சு அவற்றை அனுமதிக்கு அமைவாகத்தான் நாங்கள் அதை அழிச்சு கொள்ள வேணும். எனவே இந்த 2 பட்டியல்கள் தயாரிக்கப்பட வேணும். வருடாந்தம் ஒன்று சுவடி கூட காப்பகத்துக்கு அனுப்பப்பட போற ஆவணங்கள், அனுப்ப வேண்டிய பெறுமதி வாய்ந்த ஆவணங்கள். அடுத்தது அளிக்கப்பட இருக்கிற பெறுமதியற்ற ஆவணங்கள். அப்ப இந்த விவரங்களை காலத்துக்கு காலம் இந்த பட்டியலை அனுப்பி வைக்க வேணும். அது வருடாந்தம் ஜனவரி 31ஆம் தேதி என்று மேல சொல்லப்பட்டிருக்குது. அதையும் ஞாபகத்துல வச்சிருக்க. மேற்படி பட்டியல் தயாரிக்கப்பட்டு 1 மாதத்துக்குள்ள அனுமதிக்காக சுவடி கூட காப்பக பணிப்பாளருக்கு அனுப்பப்பட வேணும். அப்ப இந்த பிரிவின் ஏற்பாட்டில இருந்து எங்களுக்கு தெரியும் அளிக்கப்பட போற பெறுமதியற்ற ஆவணங்களுடைய பட்டியல் கூட அனுமதிக்காக சுவடி கூட காப்பக பணிப்பாளருக்கு தான் அனுப்பி வைக்கப்படுது. சரிதானே. அப்ப அவற்றை அனுமதியோடு தான் அளிக்க வேணும் என்றதை ஞாபகம் வச்சிருங்க. இது கூடுதலாக தவறாக அணுகிற வினாக்கள்ல ஒன்று. அடுத்தது காலத்துக்கு காலம் அனுமதிக்கப்பட்ட பட்டியலில் இருக்கிற பெறுமதியற்ற ஆவணங்களை அளிக்கிறதுக்கு அதுக்கு திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்க வேணும். அப்ப அவர் தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் அல்லது அவருடைய கட்டளைக்கு அமைய ஒரு பொறுப்பான அலுவலரை நியமிச்சு, அதாவது அவருடைய பொறுப்புலதான் அது அளிக்கப்பட வேணும். சரிதானே. அப்ப அது வந்து 2025-2008 சுற்றுலாத்துல வலியுறுத்தப்படுறது. எனவே ஆவணங்களை அளிக்கிறது திணைக்கள தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலையும் அவற்றை பொறுப்பிலையுமா இருந்தாலும் அதற்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது சுவடி கூட காப்பக பணிப்பாளர்கிட்ட இருந்து என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. அதுக்காக வருடாந்தம் பட்டியல் அனுப்பி வைக்க வேணும் என்றதை ஞாபகம் வச்சிருங்க. வருடாந்தம் அனுப்புறது 2 பட்டியல்கள். ஒன்று அளிக்கப்பட போற பெறுமதியற்ற ஆவணங்கள், அடுத்தது வந்து சுவடி கூட காப்பகத்துக்கு அனுப்பப்பட போற பெறுமதியான ஆவணங்கள். அப்ப அதுக்கு அனுப்ப வேண்டிய பெறுமதியான ஆவணங்கள் தொடர்பான ஏற்பாடு மேல சொல்லி இருக்குது. 25 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த பெறுமதியான ஆவணங்கள்.
சரிதானே? அப்ப 25 வருஷம் வரைக்கும் தான் எந்த ஒரு அரசு திணைக்களமும் ஆவணங்களை தங்களுடைய கைவசம் பெறுமதியான ஆவணங்களை வச்சிருக்கலாம். மற்றது அவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றதுதான் அதுல வலியுறுத்தப்படுற விடயம். அதே நேரம் இந்த அளிக்கப்படுற ஆவணங்கள் தொடர்பாக, அதாவது சொறிகுட படிப்பாளருடைய அனுமதியோட திணைக்கள தலைவருடைய நேரடி மேற்பார்வையில அவருடைய பொறுப்புல அளிக்கப்படுற ஆவணங்கள் தொடர்பான பதிவேடு பேணப்பட வேண்டும். இந்த பதிவேடு அளிக்கப்பட முடியாது. இது கவனமாக தொடர்ந்து பேணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அப்ப இதுல இவ்வாறு அளிக்கப்படுற ஆவணங்களுடைய பதிவேட்டுல இருக்க வேண்டிய விடயங்கள், அப்ப அப்படி வரைக்கும் அதுலயும் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்க. அப்ப என்னென்ன விடயம் இருக்க வேணும்? அப்ப 2 தரம் ஞாபகம் வச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்ப பதிவேடு, அப்ப பதிவேடு என்றால் அதுல எத்தனை விடயங்கள் இருக்குது என்றால் முதல் 7 விடயங்கள் இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அதுக்கேற்ற வகையில சிறிய குறிப்புகளாக எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப ஆவணத்தின் அல்லது கோவைன்ற இலக்கமும் திகதியும் அது சாதாரணமா எங்களுக்கு ஞாபகம் வரும். விடயம், உள்ளடக்கிய காலம், அதாவது எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்குமான ஆவணங்கள் அதுல இருக்குது. வளமையான விடயங்கள் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப வளமையான பெறுமதியற்ற ஆவணங்கள், சில நேரங்கள்ல வளமையாக எங்களுக்கு அந்த விடயத்தை சொன்னாலே என்னன்னு தெரியும் என்ற ஆவணங்கள்ன்றது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம விசேடமான ஆவணங்களா இருந்தால் அதன் உள்ளடக்கத்தை நாங்கள் குறிக்க வேணும். அதுல என்ன இருந்தது சரிதானே? இப்ப வளமையான விடயங்கள் இல்லாம வித்தியாசமான ஆவணங்களா இருந்தால் அந்த ஆவணங்கள் தொடர்பான விசேடமான குறிப்பு. அப்ப வளமையான ஆவணங்கள், இப்ப சாதாரணமான கோவைகள் அதுகள் பிரச்சனை இல்லை. விசேடமான ஏதேனும் ஆவணங்களை நாங்கள் அளிக்கிறதால் அது சம்பந்தமான குறிப்பு அந்த பதிவேட்டுல எழுதப்பட வரும். என்ன ஆவணங்கள் அதுல இருந்ததுன்னு சரி. அளிப்பதற்கு அதிகாரம் அளித்த கடிதத்தின் மேற்கோள். அப்ப 6 அதிகாரம் அளிச்சிருப்பார் சுவடி கூட காப்பக பணிப்பாளர் நாயகம். அப்ப அவருடைய அனுமதித்த கடிதத்தினுடைய மேற்கோள், அதாவது அது கடித இலக்கமும் திகதியும் தானே ஒரு கடிதத்தினுடைய மேற்கோள்ன்றது நாங்கள் சொல்றது. அப்ப அதை போட்டுக்கொள்ளணும். அடுத்தது அளித்த முறை, எப்படி அளிச்சினாங்க சரிதானே? சில நேரம் புதைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது எரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது கூழாக்குறதுக்காக கடதாசி கூட்டுத்தாபனத்துக்கு வழங்கப்படலாம். அதுக்கும் ஒரு சுற்றுருவம் இருக்குது. இப்ப அரசாங்கத்தில் இருக்கிற ஆவணங்கள் அனைத்தும் கடதாசி கூட்டுத்தாபனத்துக்கு வழங்கப்பட வேணும்னு சொல்லி, அப்ப அந்த முறையில ஏதேனும் ஒரு வகையில நாங்கள் அதை அளிச்சிருக்கலாம். அப்ப அளிக்கப்பட்ட முறை, அளித்த திகதி, அப்ப இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு பதிவேடு வந்து பேணப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்கள் இருக்கீங்களா ஞாபகம் வச்சிருங்க. இது என்னென்னா சில நேரம் உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய விடயமாக இருக்கும். அப்ப அளிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும், அளிக்கிற தொடர்பான ஆவணம், இந்த 2 விடயத்தை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள். அப்ப அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் என்று சொல்லி தாபன விதிக்கோவையில சொல்லப்படுற ஆவணங்கள் இருக்குது. அப்ப இது கணக்கு இருக்குது. சும்மா சுருக்கமா ஞாபகம் வச்சிருங்க. சிலது எல்லாத்தையுமே இதுல இருக்கிற அதே வசன நடையில பாடமாக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. அது கஷ்டமானது. சாதாரணமா விளங்கி கொண்டு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, சிறுகுறிப்படுத்திக் கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒன்று, இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னர் குடியேற்ற செயலாளரோட மேற்கொள்ளப்பட்ட கடித தொடர்புகள். அப்ப அப்படியான ஆவணங்கள் அளிக்க இயலாது. அது மிக முக்கியமான வரலாற்று ஆவணங்கள். அப்ப அதெல்லாம் அளிக்கப்பட முடியாது. அப்ப நாங்கள் அளிக்கப்பட முடியாது என்றால் என்ன செய்ய வேணும் என்றால், அது பெறுமதியான ஆவணம் என்றால் நாங்கள் சுவடி கூட காப்பதற்கு அனுப்ப வேணும் என்றதான் அதனுடைய பொருள். அடுத்தது திணைக்களத்தினுடைய தாபனம், அமைப்பு, நிர்வாகம் என்பவற்றுடன் தொடர்புடைய, அதாவது ஒரு திணைக்களத்தை அமைச்சர், உதாரணத்துக்கு ஒரு பிரதேச செயலம் என்றால் அந்த பிரதேச செயலத்தை உருவாக்கினது, அவ்வாறான அந்த திணைக்களத்தினுடைய அமைப்பு, நிர்வாகம் என்பவற்றோடு தொடர்புடையதும், அலுவலர்களுடைய நியமனம் மற்றும் அவ்வாறான ஆவணங்கள், பதிவேடுகள், இதுகள் அளிக்கப்படக்கூடாது. அப்ப எப்பயுமே அது பாதுகாத்து வச்சுக்கொள்ளப்பட வேண்டும். இதுல சொல்லப்படுற விடயம் எல்லாம் எங்களுடைய திணைக்களத்தோட எல்லாமே பொருந்தும் இல்லை. அப்ப அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் என்றால் இது இலங்கையில அரசு திணைக்களங்கள்ல அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் இல்லை. ஏதோ ஒரு அரசு திணைக்களத்துல இருக்கிற ஆவணங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு சரிதானே? அப்ப இது இவ்வாறான அலுவலர்களுடைய நியமனங்கள் தொடர்பான ஆவணங்கள் அளிக்க இயலாது. அடுத்தது காலம் வச்சிடப்படுற ஒவ்வொரு வகையான பணத்தாள்கள், நாணயங்களுடைய மாதிரிகள் சரிதானே? அப்ப அது எந்த காலத்துல வெளியிட்டதா இருந்தாலும் அது காலங்காலமாக பேணப்பட வேணும். அது மத்திய வங்கியில இது இருக்கிற விடயமா இருக்கும். எனவே ஒவ்வொரு வகையான பணத்தாள்களுடையதும் நாணயத்தினுடையதும் மாதிரிகள் அது அளிக்க இயலாது. அடுத்தது நிரந்தரமா பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரகடனப்படுத்தப்பட்ட அல்லது ஏதேனும் சட்டத்தில் சொல்லப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது. கொள்கை ரீதியான ஆவணங்கள், அதாவது கொள்கை தீர்மானங்கள், மிக முக்கியமான கொள்கை தீர்மானங்கள் தொடர்பானது. அது அமைச்சரவையினுடைய தீர்மானங்களா இருக்கலாம், அமைச்சுக்கள் எடுக்கப்படுற மிக முக்கியமான கொள்கை தீர்மானங்களா இருக்கலாம். எனவே அவ்வாறான அதோட தொடர்புடைய ஆவணங்கள் அளிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது கடந்த காலத்துல அரசினுடைய கொள்கை, இப்ப நடைமுறையில் இருக்கிற அரசினுடைய கொள்கை என்றதெல்லாம் தொடர்ச்சியா வரலாற்று ரீதியா தேவையான முக்கியமான ஆவணங்கள். எனவே கொள்கை ரீதியான ஆவணங்கள்,
அப்ப இதுல சில நேரம் அளிக்கப்பட முடியாத ஆவணங்கள் 5 தருக 8 தருக என்றால் இலகுவான விடயம் ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அல்லது சில நேரம் பல்தேர்வு வினாக்கள் என்று வரைக்குள்ளதான் எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு விளங்கி இருந்தால் நாங்கள் இது அளிக்கப்படக்கூடாது இது அளிக்கப்படக்கூடியது என்றதை பிரித்தறியக்கூடியதா வித்தறியக்கூடியதா இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் முழுக்களையும் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி எங்கள்கிட்ட ஒரு 5 ஆவணம் 4 ஆவணம் 8 ஆவணம் கேட்கல கணக்கு இருக்குது. அப்ப ஞாபகம் வரும் இலகுவாக எழுதக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு சந்தேகம் இல்லாம ஞாபகம் வர விடயங்கள் எழுத வேணும். இப்படி கணக்கு இருக்கைக்குள்ள நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் இல்லாம வடிவா விளையம் கொண்டு ஞாபகம் வர விடயங்கள் எழுதினோம்னா முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்த கொள்கை நடைமுறைப்படுத்தலுடன் தொடர்புடைய ஆவணங்கள் பதிவேடுகள், அதாவது மிக முக்கியமான கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது தொடர்பான ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள் அப்படியானவை இருந்தால் அளிக்கப்படக்கூடாது. அடுத்த ஜனாதிபதியால அல்லது அமைச்சரால அல்லது பாராளுமன்றத்தால எங்களுக்கு தெரியும் விசாரணை குழுக்கள் காலத்துக்கு காலம் விசாரணை ஆணைக்குழுக்கள் விசாரணை குழுக்கள் விசேட குழுக்கள் போன்றவை அமைக்கப்படும் பல்வேறு விடயங்கள் காரணமாக. இலங்கையில் அது கொஞ்சம் அதிகம் என்று சொல்லப்படுது. எனவே ஜனாதிபதியாலேயோ அல்லது அமைச்சராலேயோ அல்லது பாராளுமன்றத்தாலேயோ நிறைவேற்றப்பட்டுள்ள விசாரணை தொடர்பான விசேட சட்டத்தால நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அல்லது ஆணைக்குழு அல்லது நிர்வாக குழு தொடர்பான அவர்களுடைய தீர்மானங்கள் அவர்கள் சார்ந்த பதிவேடுகள் அளிக்கப்படக்கூடாது. ஏனால் அது விசேட தேவையின் பொருட்டு தான் ஜனாதிபதியாலேயோ அல்லது அமைச்சராலேயோ அல்லது பாராளுமன்றத்தாலேயோ அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கும். எனவே அவர்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். இது எப்பயும் காலங்காலமாக பேணி பாதுகாக்க வேண்டியது. எவ்வளவு காலத்துக்கு பிறகும் இந்த காலத்துல நியமிக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கை என்றது இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் பழைய குழுக்களுடைய அறிக்கைகள் கூட தற்பொழுதும் கதைக்கப்படுது. அப்ப அது அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கும். விசாரணை ஆணைக்குழு சட்டத்துக்குள்ள அமைக்கப்படுற எந்த விதமான விசாரணை குழுவோ நிர்வாக குழுவோ ஆணைக்குழுவோ எந்த வகையான விசேட குழுக்களுடைய அறிக்கைகள் மற்றும் அவர்களுடைய ஆவணங்கள் அளிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு அலுவலருடைய அடைவுகள் தொடர்பான ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள், ஏதாவது சாதனைகள் விசேட அடைவுகளை அலுவலர்கள் அடைஞ்சிருந்தால் அவ்வாறான விடயங்கள் அளிக்கப்படக்கூடாது. அது பாதுகாக்கப்பட வேண்டும். அரசு அலுவலர்களுடன் நெருங்கிய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் திட்டங்கள் தொடர்பான ஆவணங்கள் சரிதானே. அரசு அலுவலர்களோட சம்பந்தப்பட்ட அல்லது அவர்களோட நெருங்கிய தொடர்புடைய இதெல்லாம் முக்கியமான ஆவணங்கள் நாங்கள் இந்த வினாவுக்காக பார்த்துக்கொண்டா சரி. அப்ப அப்படியான ஆவணங்கள் அளிக்கப்படக்கூடாது. அடுத்தது அரசாங்கத்தின் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள் ஒப்பந்தங்கள் முறைகள் அப்படியானவை இருக்கும் தானே. எனவே அவர்களுடைய அரசாங்கத்தின் பொறுப்பா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான அதாவது வேறொருவர் அரசாங்கத்துக்கு பொறுப்பான ஒரு விடயங்களா இருக்கலாம். இப்ப சிலரோட செய்து கொள்ற பிணை உடன்படிக்கைகள் அப்படியானவை எல்லாம் அளிக்கப்படக்கூடாது. அப்படியான ஆதாரங்கள் தலைப்புகள் அல்லது நட்டஈட்டு கொடுப்பனவுகள் போன்றவை. அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே பாடமாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி பாடமாக்கிறோம் ஒன்றுமே நினைவில் இருக்காது. பொதுவாக விளையாட கொள்ளுங்க அரசாங்கத்துல அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான உரிமைகள் பொறுப்புகள் தொடர்பான ஆவணங்கள் சரிதானே. அப்ப அப்படியானவை அளிக்கப்படக்கூடாது. அடுத்தது மிக முக்கியமான பொதுமக்களுடைய அல்லது சர்வதேச நிகழ்வுகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் தொடர்பான பதிவேடுகள். அப்ப தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இருக்கலாம், சர்வதேச நிகழ்வுகள் இருக்கலாம். அவ்வாறான நிகழ்வுகள் தொடர்பான ஏதேனும் ஆவணங்கள் இருந்தால் அது வரலாற்றுக்காக தேவையானது அளிக்கப்படக்கூடாது. முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சி அபிவிருத்தி தொடர்பான பதிவேடுகள். அப்ப சில நேரம் எங்களுக்கு தெரியும் இப்ப இது அரசு அலுவலர்கள்ன்றது தனியோட பிரதேச செயலகத்துல வேலை செய்யறவர்கள் மட்டுமன்று இல்லை. அப்ப விஞ்ஞான ஆராய்ச்சி ஈடுபடுபவர்கள் இருக்கலாம். அப்ப அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கலாம் அவ்வாறானது. அப்ப அவ்வாறான ஆராய்ச்சி அபிவிருத்தி தொடர்பான பதிவேடுகள் அளிக்கப்பட முடியாது. அது தொடர்ந்து தேவையானது. அதே மாதிரி உள்ளூர் பிராந்திய நலன்கள் தொடர்பான விடயங்களை கொண்டுள்ள பதிவேடுகள் சரிதானே. பிராந்திய நலன்கள் அல்லது உள்நாட்டு நலன்களோட சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் ஆவணங்கள் இருந்தால் அது அளிக்கப்பட முடியாது. அடுத்தது காணிகள் காணி உரிமை பெறுமதி அரசாங்க காணி சேனைகள் போன்றவை அதாவது காணி தொடர்பான ஆவணங்கள் சரிதானே. அது எந்த வகையான காணிகளோட உரிமை யாருக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டிருக்குது அல்லது எவ்வாறான இருந்தாலும் அப்படியான ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது. அப்ப காணி தொடர்பான ஆவணங்கள் காணியினுடைய உரித்து போன்ற ஆவணங்கள் சரிதானே. அப்ப அதை ஒவ்வொரு சொல்லல நீங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி குறிச்சு வச்சிருங்க. அதுகள் அளிக்கப்பட முடியாது. அடுத்தது சட்டத்தால பாதுகாக்க எந்த ஒரு சட்டத்தாலையும் பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி ஏதாவது ஆவணத்தை சொல்லியிருந்தால் அந்த ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது. அல்லது இந்த சட்டத்தின்படி எங்களுக்கு தெரியும் தேசிய சுவடி கூட காப்பு பணிப்பாளருக்கு தான் இந்த ஆவணங்கள் தொடர்பான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அவரால குறிப்பிடப்படுற அல்லது அவரால் கூறப்படக்கூடிய ஆவணங்கள் என்று கருதப்படுற ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது.
இதுக்காகத்தான், இதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் அந்த பட்டியலை தயாரிச்சு அவருடைய அனுமதிக்கு, அப்ப அவர் ஒன்றொண்டா பரிசீலிச்சுட்டு இந்த ஆவணங்களை தனக்கு அனுப்ப சொல்லி சொல்லலாம், இந்த ஆவணங்களை அளிக்கிறதுக்கு அனுமதி தரலாம், அல்லது நாங்கள் அளிக்கிறதுக்கு பெறுமதியற்ற ஆவணங்கள் என்று நிரல்படுத்தி இருக்கிற ஆவணங்கள்ல சில ஆவணங்கள் அளிக்க வேணாம்னு சொல்லலாம், அல்லது தனக்கு அனுப்ப சொல்லி சொல்லலாம், அல்லது அவருக்கு அனுப்புறேன்னு நாங்க நிரல்படுத்துற ஆவணங்களை இது தேவையில்லைன்னு சொல்லி சொல்லலாம். எனவே அந்த தீர்மானம், எந்த ஆவணம் தேவையானது என்ற தொடர்பான தீர்மானம் அவருக்கு தான் இருக்குது. அப்ப தேசிய சுவடிகூட காப்பக பணிப்பாளர் நாயகத்தினுடைய ஆலோசனையின்படி அவரோட கலந்துரையாடித்தான் ஆவணங்கள் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். அப்ப இதுல இருக்கிற ஆவணங்களை நீங்க பாத்தீங்கன்னா இது அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள். சில நேரங்கள்ல பல பரீட்சைகளுக்கு வினாக்கள்ல வந்திருக்கு அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள், அது வினாவினுடைய புள்ளிக்கேற்ற வகையில எத்தனை தர சொல்லி கேட்கலாம். அப்ப இந்த விடயத்தை ஞாபகத்துல வச்சிருங்க, இவ்வளவு ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது. அடுத்தது இதுல சொல்லப்படுற இன்னொரு விடயம் அலுவலற்றையும் நெருங்கின உறவினற்றையும் முகவரி. அப்ப நிச்சயமா எங்களுக்கு தெரியும் அரச சேவான குழுவின் நடைமுறை விதிகள்ல இருக்குது, நியமனத்தை பொறுப்பேற்கிறாண்டு அவற்றை முகவரி போன்ற விடயங்களை கொடுக்கணும். அப்ப இங்க 28வது அத்தியாயத்துல சொல்லப்படுது அவருடைய நெருங்கிய உறவினர்களுடைய முகவரி. அப்ப ஒவ்வொரு அலுவலரும் லீவ்ல செல்லும் போதும் ஏனைய வேலைகள்லையும் அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரியை திணைக்கள தலைவருக்கு ஒப்படைக்க வேணும். அப்ப பொதுவாக அவர் எங்க இருக்கிறார் என்ற அவருடைய முகவரி திணைக்களத்துக்கு அவருடைய முதல் நியமனத்தின் போது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த முகவரியில மாற்றங்கள் இருந்தால் அது அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கும். எனவே எந்த முகவரி அவர் தன்னுடைய முகவரியாக குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த முகவரியில அவரை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்க வேணும். அவர் லீவ்ல போறதா இருந்தானே அந்த முகவரியை விட்டு போறதா இருந்தால் அவர் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப லீவு தொடர்பா நாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நிலையத்தை விட்டு செல்வதற்கான லீவு என்று ஒரு வகை லீவு இருக்குது, ஸ்டேஷன் லீவுன்னு சொல்லுவோம். அப்ப நிலையத்தை விட்டு போறதா இருந்தால் அது கிழமை நாட்கள்ல லீவ் எடுத்து போறதுதான் சொல்லி இல்லை. இப்ப லீவு என்றது அவருடைய லீவுல அமைய லீவுலையோ அல்லது ஓய்வு லீவுலையோ அல்லது வேற ஏதேனும் லீவுலையோ சீர் செய்யறதை மட்டும் குறிக்கல. அவர் அந்த நிலையத்தை விட்டு செல்றாரா இருந்தா லீவ் எடுக்க வேணும். உதாரணத்துக்கு சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை கொழும்புக்கு, சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை வேற இடத்துல இருக்கிறவர் சரிதானே. கொழும்புல இருக்கிறவர்களா இருந்தால் வேற இடத்துக்கு வேற ஒரு மாவட்டத்துக்கு போவார்களா இருந்தால் நிச்சயமாக நிலையத்தை விட்டு நீங்குவதற்கான லீவ் எடுத்துதான் போக வேணும். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும் லீவு நோட்ல லீவு விண்ணப்ப படிவத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியும் லீவுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலையே லீவு காலத்து முகவரியே போதும். அப்ப எப்பயுமே ஒரு அரசு அலுவலரோட தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி என்றது திணைக்கள தலைவருக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்க வேணும். அதுல இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் தெரியப்படுத்தி இருக்க வேணும். அப்ப இது அவருடைய ஒரு பொறுப்பு. அப்ப நாங்கள் அவர் சொல்லியிருக்கிற முகவரியில போய் தேடி அவர் இல்லை அவரை அடைய முடியாம இருக்கின்றால் அது ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய, அதாவது தாவண விதிக்கோவையினுடைய ஏற்பாட்டை மீறியதாக இந்த பிரிவின் கீழே இந்த பிரிவின் ஏற்பாட்டை மீறியதாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். சரிதானே. அதே மாதிரி இலங்கை கடல் கடந்த சேவையில முதல் நியமனம் பெறும் அலுவலர்கள் அவர்களுக்கு கடுமையான சுவையினம் அல்லது விபத்து அல்லது இறப்பு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அறிவிக்க வேண்டிய இலங்கையில் இருக்கிற நெருங்கின உறவினற்ற பெயர் முகவரி உறவு முறை எல்லாத்தையுமே திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேணும். வெளிநாட்டுல கடமையாற்ற அலுவலர்கள் உறவினற்ற முகவரியில அல்லது அலுவலற்ற பதவியில ஏற்படுற மாற்றங்கள் வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக திணைக்கள தலைவரால செயலாளருக்கு அனுப்பப்பட வேணும். இந்த திரட்டு அந்த ஆண்டில் இறந்த அல்லது சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வுக்கு ஆயத்த லீவில் தீவுக்கு வெளியில சென்ற அல்லது நியமனம் முடிவுறுத்தப்பட்ட, அப்ப ஏதோ ஒரு வகையில அரச சேவையில விட்டு போறதுக்கு இருக்கிறார்கள் அல்லது போனார்கள் அவர்களுடைய பேர் அவர்களுக்கும் இது பொருந்தும். சரிதானே. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடைய முகவரிகள் அனுப்பி வைக்க வேணும். ஒருவர் வெளிநாட்டுக்கு போகிற நேரத்துல உத்தியோகத்தரது நெருங்கிய உறவினர் இலங்கைக்கு வெளியே வசிப்பாரா இருந்தால் அலுவலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது உரிய தூதரகம் அல்லது அதிகாரி ஊடாக உறவினருக்கு அறிவிக்கிறதுக்கு திணைக்கள தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும். அவர் வெளியில இருப்பாரா இருந்தால் அப்ப நான் கொடுக்குற முகவரியை பொறுத்து. அப்ப வெளியில இருக்கிற ஒரு உறவினராக இருந்தால் தூதரகத்துக்கு கூட அறிவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது தூதர நடவடிக்கைகள். அப்ப இது தேவையில்லை. மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அலுவலற்றையும் அவரை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய அவருடைய நெருங்கிய ஒரு உறவினருடைய முகவரியும் நிச்சயமாக திணைக்கள தலைவருக்கு கொடுத்திருக்க வேணும். அதுல ஏதும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உடனடியாக கொடுக்கப்பட வேணும். அதே மாதிரி லீவுல போகல லீவுல அவர் எங்க நிற்பார் என்ற முகவரி கொடுக்க வேணும். அப்ப எந்த ஒரு அரசு அலுவலரும் அவர் லீவுல நின்றாலும் சரிதான் அல்லது கடமையின் போது அல்லது விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரிதான் அவரை எங்க தொடர்பு கொள்ள வேணும் என்ற அவருடைய தொடர்பு திணைக்கள தலைவருக்கு அப்பயும் இருக்க வேணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் லீவ் அனுமதிக்கல பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது. அது நாங்கள் லீவு தொடர்பா பார்க்கல விரிவா பார்ப்போம். அதுல ஒன்று அனுமதிக்கப்படுற லீவை எப்பயுமே ரத்து செய்து அவரை கடமைக்கு அழைக்கலாம்.
சரிதானே. அப்ப அதுக்காக தான் லீவு காலத்து முகவரி போடுறது. அந்த முகவரியோட தொடர்பு கொள்ளைக்குள்ள அவரை தொடர்பு கொள்ள முடியலை என்றால் அது ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய ஒரு தவறாக அமையக்கூடும். சரிதானே. அப்ப ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா இருந்தால் அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். அதாவது அவருடைய நிலையில் என்றால் அவர் இங்க சுயநமிட்டு இருக்கல. அப்ப அவற்றை நிலையில மாற்றங்கள் ஏற்படுது அல்லது அவர் கடுமையாயிருக்கிறார் அல்லது ஏதோ ஒன்றென்றால் அவ்வாறான அறிக்கைகளை உடனடியாக திணைக்கள தலைவர் வெளிவார அமைச்சுக்கு அறிவிச்சு கொண்டிருக்க வேணும் என்றால் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக 3 நாட்களுக்கு இடையில விதமான மாற்றம் ஏற்படாட்டியும் அது தொடர்பாக அறிவிக்க வேணும். சரிதானே. இது சுயநமிட்டு இருக்கிற நேரத்துல மரணம் நிகழ்ந்தால் அதற்கான காரணம், இறந்த திகதி, தகவல் கொடுக்க வேண்டிய உறவினருடைய பெயர், முகவரி போன்ற விவரங்கள் தூதரகம் அல்லது அதிகாரிக்கு தந்தி மூலம் உறவினருக்கு உடனடியாக அறிவிக்கிறதுக்காக திணைக்கள தலைவர் செயலாளருக்கு அனுப்பி வைக்க வரும். நேரடியா ஒரு நாளும் எங்களுக்கு தெரியும். அதனால தொடர்பாடல் வழிமுறைகள் என்ற அத்தியாயம் இருக்குது, அது நாங்க பார்ப்போம். அப்போ ஒரு நாளும் வெளிநாட்டில் இருக்கிற யாரோடையும் திணைக்கள தலைவர் யாரும் அரசு அலுவலர் யாரும் நேரடியா தொடர்பு கொள்ள இயலாது. வெளிவிவகார அமைச்சின் ஊடாகத்தான் தொடர்பு கொள்ளலாம். எனவே உடனடியாக வெளிவிவகார அமைச்சுக்கு இதை அனுப்பி வைக்க வேணும். சரிதானே. முழுமையான விவரங்கள் திணைக்கள தலைவரால் அல்லது வேற அலுவலரால் தபால் மூலம் உறவினருக்கு அனுப்பி வைக்கப்படலாம். சரிதானே. அப்ப இது பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதுல நான் வலியுறுத்தி சொன்ன விடயங்கள்லாம் வினாக்களுக்கு வரக்கூடிய விடயமா இருக்கு. ஆனால் இது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு ஏற்பாடு. அதாவது தொற்று நோய். ஒரு தொற்று நோயால அலுவலர் பீடிக்கப்படையில சரிதானே. ஒரு இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஏதேனும் ஒரு தொற்று நோயால ஒரு அலுவலர் வீட்டில் உள்ள எவரெண்டாலும் பீடிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேண்டும். அப்ப அது தெரியும் எங்களுக்கு. ஆனால் இந்த தொற்று நோய்கள் 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று தொற்று நோய் தடை நோய்கள். அதாவது அதோட இப்ப அவற்றை வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அலுவலரும் புறத்தொதுக்கி வைக்கப்பட வேண்டிய நோய்கள் தான் தொற்று நோய் தடை நோய்கள் என்று சொல்லப்படுறது. அப்ப இது சம்பந்தமா எங்களுக்கு முதல் கூடிய அளவு விளக்கம் இல்லாட்டியும் இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். புறத்தொதுக்கி வைக்கிறதுண்டா என்னண்டு குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது. சரிதானே. அப்ப அவரை தனிமைப்படுத்துறது, அப்ப அவர் மற்றவர்களோட தொடர்பு இல்லாம வச்சிருக்கிறது. அப்ப இது எங்களுக்கு அனுபவ ரீதியா அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அப்ப அந்த நோய்கள் இதுல பட்டியலிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த நோய்களை ஓரளவுக்கு ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப இது ஏற்கனவே வினாவுக்கு வந்திருக்கு. சரிதானே. தொற்று நோய் தடை நோய்கள் என்று சொல்றது இதுல 3 இல்லாட்டி இன்னொரு நோயை தந்திருக்கலாம். அப்ப என்ற வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப ஒன்று வாந்தி பேதி, அடுத்தது கொள்ளை நோய். சரிதானே. வாந்தி பேதி என்றது கொலோரா பிளேக் நோய் என்று சொல்லுவோம். சரிதானே. அடுத்தது மேலும் காய்ச்சல், சின்னம்ம, தைவஸ் காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல். சரிதானே. இப்படியானது தொற்று நோய் தடை நோய்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது தொற்று நோய்கள்ல இன்னொரு வகையா சொல்லப்படுது தொற்று நோய் தடையற்ற நோய்கள். ஆனால் இந்த மேல சொல்லியிருக்க பந்தி எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த நோய் வந்தாலும் இந்த நோய் வந்தாலும் திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேணும். ஆனால் தொற்று நோய் தடையற்ற நோய்கள். அப்ப தொற்று நோய் தடையற்ற நோய்கள் என்றால் அது தங்களோட வீட்டுல யாருக்காவது வந்தால் திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேணும் இல்லைன்னு நாங்கள் யோசிக்க கூடாது. ரெண்டுமே அறிவிக்க வேணும். ஆனால் அலுவலர் புறத்தொதுக்கி வைக்கப்பட வேண்டிய தேவை இல்லை என்றதை தான் விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப தொற்று நோய் தடையற்ற நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த நோய்கள் கடுமையான இளம்பிள்ளவாதம், மூளை முன்னான் காய்ச்சல், தொண்டை கரப்பான், வயிற்றுப்போக்கு, குடற்காய்ச்சல், தொற்றும் ஈரல் அழற்சி, எளிய தொடர் காய்ச்சல், பேன் வழி பரவாத தைபஸ் காய்ச்சல். சரிதானே. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப உங்களோட திறமையை பொறுத்து இந்த நோய்களை ஞாபகம் வச்சிருக்கா பாருங்க. ஆனால் இது எங்களுக்கு பல்வேறு வினாக்களுக்கு ஏற்கனவே வந்திருக்குது. அடுத்தது எங்களுக்கு தெரியும் இந்த 2 வகையா நாங்க பார்த்திருக்கோம். இப்ப அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு. இப்ப இதுல சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் வந்தாலும் தனிமைப்படுத்தி வைக்கிற அது எங்களுடைய மரபுல இருக்குது. ஆனால் தாவண விதிக்கோவையில சொல்றதன்படி இந்த இப்ப சிக்கன் பாக்ஸ் மருத்துவ அறிக்கையில எழுதப்பட்டிருந்தால் அவருக்கு நாங்கள் விசேட லீவு கொடுக்கலாது. தொற்று நோய் தடையுள்ள நோய்கள் அல்லது தொற்று நோய் தடையுள்ள நோய்கள் என்று சொல்லி மருத்துவ சபையால பிரகடனப்படுத்தப்படுற அல்லது சுகாதார அமைச்சால பிரகடனப்படுத்தப்படுற நோய்களுக்கு தான் அவருக்கு விசேட லீவு தேவையான கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்கள் சில நேரம் சிக்கன் பாக்ஸ் என்றாலும் வீட்டை நிற்கிறது தான். ஆனால் சிக்கன் பாக்ஸ் திணைக்கள இந்த மருத்துவ அறிக்கையில் இருக்கும். அப்ப நாங்கள் விசேட லீவை பெற்றுக்கொள்ளலாம். அதனால கோட்ல தெளிவா சொல்லுதுன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் கொடுக்கலாம். தொற்று நோய் தடையுள்ள நோய்களுக்கு தான் கொடுக்கலாம். சரிதானே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க சிக்கன் பாக்ஸ் இல்ல, ஸ்மால் பாக்ஸ் என்றால்
சரிதானே, சின்ன அம்மைக்கு கொடுக்கலாம்னு சொல்லப்படுது. தொற்று நோய் தடை நோய். சிக்கன் பாக்ஸுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லும். இதான் கூடுதலா இங்க நெடுக அடிக்கடி வினவப்படுற வினாக்களா இருக்கு. சரிதானே, அப்ப சிக்கன் பாக்ஸுக்கு ஏன் கொடுக்கலான்னால் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லலாம் தானே, சிக்கன் பாக்ஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த அத்தியாயத்துல இருக்கிறதன் படி. சரிதானே, அவ ஏன் கொடுக்க இயலாது, அதுவும் தனிமைப்படுத்தி தானே வைக்கிறன்றது அதுகளுக்கு எல்லாம் விட இல்லை. ஆனால் ஈகோட்ல இப்படித்தான் இருக்குது. சரிதானே, அப்ப இந்த நோய்களை இயன்ற வரைக்கும் 2 பிரிவா தனித்தனியா ஞாபகத்துல வச்சிருந்தீங்க என்றால் நெல்லாம் சரியா, அதுக்கு தண்டிங்க கொஞ்சம் கஷ்டம்தான். தண்டிங்க சரிதானே, எனக்கு முதல்ல எல்லாம் ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. ஆனால் பரீட்சை என்ற வரைக்குள்ள போட்டி பரீட்சை சில நேரம் உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளி தான் தீர்மானிக்கிற புள்ளியா இருக்கலாம். சரிதானே, சின்னம்மா அல்லது சின்னமுத்து, ஜெர்மன் சின்னமுத்து அல்லது வேறு தொற்று நோய்கள் நாட்டின் எந்த பகுதியில கண்டறியப்பட்டாலும் உடனடியாக அறிவிக்க வேணும். எங்களுக்கு தெரியப்பட்டால் உடனடியாக அறிவிக்க வேணும். தொற்று நோய் தடை நோய்கள் உள்ளவர்கள் சரிதானே, முதல் பார்த்த நோய்கள் பிரித்து வைக்கப்படுவர். சரிதானே, பிரித்து வைக்கப்படுறன்றது அதான் குவாரண்டைன் பண்றன்றது நாங்கள் சொல்றோம், நாங்கள் தனிமைப்படுத்துறது. இத்தேவைக்காக லீவு ஏதாவது தேவையா இருந்தால் முழு சம்பளத்தோட கூடிய விசேட லீவு வழங்கப்படும். சரிதானே, அப்ப இதுக்கு ஏற்கனவே நாங்கள் லீவுல பார்க்கிற ஏராளமான லீவுகளுக்கு மேலதிகமா அந்த தொற்று நோய் தடை நோய்களுக்கு மட்டும். அப்ப தொற்று நோய் தடை நோய்களுக்கு விசேட லீவு வழங்கப்படும். இந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் அங்க லீவ்லயும் அது சொல்லப்படுது. இந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் உங்களுக்கு தெரியும், கொரோனாவுல தனிமைப்படுத்தி வைச்சாக்களுக்கு அவர்களுடைய லீவுல கழிக்காம விசேட லீவு வழங்கப்பட்டது. சரிதானே, சில வகை நோய்கள் இருக்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் சிலதுகளை சொல்லிக் கொண்டு வரேன் என்றால், இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் நாங்கள் பார்க்கிறோம், இப்ப இந்த இதுல இந்த சில சில வகை நோய்களால பீடிக்கப்பட்டவர்களுக்கான சலுகைகள் சொல்லி அப்ப அதுல பாக்கல, இப்ப தொழு நோய்க்கு 22 மாதம் இருக்குது, புற்றுநோய்க்கு 6 மாதம் இருக்குது, டிபிக்கு வந்து 4 மாதம் இருக்குது, அந்த விசேட லீவுகள் அதை பார்க்கிறோம். அது தனியா ஒரு அத்தியாயமா பார்க்கிறோம். ஆனால் அந்த லீவுகளை பொறுத்த வரைக்கும் அங்க சொல்லப்படுது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவருக்கு உரித்துள்ள லீவ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலதிகமானதான் விசேட லீவா வழங்கப்படும். ஆனால் இங்க வந்து அப்படி சொல்லப்படவில்லை. இப்ப ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது, அதை விளங்கி கொள்ளுங்க. சரிதானே, நாங்கள் அதை பார்க்கல, அதுல விரிவா பார்ப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க என்றால் அவருக்கு லீவ் எதுவும் தேவையா இருந்தால் முழு சம்பளத்துடனான விசேட லீவா வழங்கப்படும். சரிதானே, அப்ப முழு சம்பளத்தோட விசேட லீவா தான் இது வழங்கப்படும். அங்கேயும் விசேட லீவா தான் அந்த நோய்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் அவர் குறித்துள்ள லீவ் எல்லாம் சீர் செய்த பிறகு மேலதிகமா தேவையான காலத்துக்கு தான் என்ற சொல்லி அங்க பயன்படுத்தப்படுது. சரிதானே, ஆனா இப்ப கொரோனா நேரம் தனிமைப்படுத்தினாக்களுக்கு நாங்கள் அவர்களுடைய லீவை சீர் செய்துட்டு மீதியை கொடுக்க இல்லை, மொத்தமாவே அவர்களுக்கு விசேட லீவா கொடுத்துறாங்க இந்த ஏற்பாடுகளுக்கு. சரிதானே, அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. தொற்று நோய் தடையற்ற நோயினால் பீடிக்கப்பட்ட ஆள் ஒருவருடன் தொடர்புடைய அலுவலர் ஒருவர் தாம் வேலை செய்யும் இடத்துக்கு வராதிருக்க வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டது. எனவே அதுக்காக லீவுகள் எதுவும் அவருக்கு வழங்கப்பட முடியாது. அப்படி அவர் பாதிக்கப்பட்டால் அந்த நோய்களால அவருக்கு வளமையா இருக்கிற லீவுகள் தான் சீர் செய்யணும், இல்லையே விசேட லீவுகள்ல சீர் செய்யப்படுறது இல்லை. சரிதானே, அப்பதான் இதுல இருக்கிற ஏற்பாடுகள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதோட சம்பந்தப்பட்ட சில சுற்றுருவங்கள் தொடர்பானது. இந்த சுற்றுருவங்கள் எங்களுக்கு பார்த்திருக்க வேணும். ஒன்று வந்து 27/2023 புதிய சுற்றுருவம். இது சம்பந்தமா நான் ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இதுல விடயங்கள் வலியுறுத்தப்படுது. அதாவது தொலைபேசிக்கு பதிலளிக்கிறது, மற்றது கடிதங்களுக்கு உடனே பதில் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயங்கள் மீள வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் இதுல மீள வலியுறுத்தப்பட்டிருக்குது, ஏற்கனவே திருத்தப்பட்டதுதான் திருப்ப வலியுறுத்தப்பட்டிருக்குது. பொதுமக்களுடைய கடித தொடர்பு எவ்வாறு விழிக்கப்பட வேணும், எவ்வாறு முடிக்கப்பட வேணும்னு சொல்லி. அப்ப அந்த விடயங்களும் அதுல வலியுறுத்தப்பட்டிருக்குது. சரிதானே, அப்ப அதுகளையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த சுற்றுருவம் இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா இதுல இருக்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அல்லது பல்வேறு சந்தர்ப்பத்தில் கதைப்போம். ஆனா மிக முக்கியமான இப்ப கடைசியா வந்து சுற்றுருவங்கள், அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட இருந்து வர்ற கடிதங்கள், மின்னஞ்சல்கள், தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்தல் தொடர்பாக 2022 என்ற ஒரு சுற்றுருவம் வந்திருக்குது. அப்ப இதுவும் வந்து அவர்களுக்கு கண்ணியமான முறையில பதிலளிக்கும் அதே விடயங்கள்லாம் வலியுறுத்தப்படுது. அதாவது பொதுமக்கள் உறவு சார்ந்த விடயங்களுக்கு இதுகள் தேவையானது. சரிதானே, மற்றது வந்து எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க பயன்படுத்துறதை விட இந்த ஸ்பீட் போஸ்ட், கொரியர் சர்வீஸ் இதுகளை பயன்படுத்தலாம், அரசாங்கத்துக்கு தேவை, அரசாங்க இதுல பயன்படுத்தலாம் என்றது 4/2020 சுற்றுவத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் 25/2016 சுற்றுருவம் இந்த பதிலளிக்கிற சம்பந்தமா
அரசாங்க அலுவலர்களுடைய பொறுப்புகளும் சேவை பெறுநர்களுடைய சிறப்புரிமைகளும் என்று இதே விடயங்கள்லாம் வலியுறுத்தப்படுது இந்த 11/2015. இதுலதான் முதல் அந்த விடயங்கள், அதாவது இந்த பொதுமக்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கல எப்படி விழிக்கப்பட வேணும் என்ற விடயம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது 2015ஆம் ஆண்டு. இப்ப 10 வருஷம் ஆயிட்டுது. ஆனா இன்னமும் நாங்கள் கடிதம் அடிக்கல அந்த தவறை விட்டு கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அதுல சொன்னபடி பொதுமக்களுக்கு 5ஆம் ஆண்டு விழிக்கிறதோ அல்லது தங்கள் சேவைக்கான அர்ப்பணிப்புடன் என்று முடிக்கிறதோ இல்லை. சரிதானே? அப்ப இதுகள் எல்லாம் வந்த விடயங்கள். அதே மாதிரி அரசியல் அமைப்புல மொழி தொடர்பான ஏற்பாடுகள், அதாவது கிடைக்கிற கடிதத்திலேயே பதில் அனுப்பப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் இந்த நிர்வாக நடைமுறையோட தொடர்புடைய முக்கியமான சுற்றுருவங்கள். சரிதானே? அப்ப அதை அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் இதுல போட்டிருக்குது. அதையும் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாம், அதுல இருக்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே ரைட். அப்ப நாங்க என்னன்னு சொன்னால், அடுத்தது தாபன விதிக்கோவைன்ற 8வது அத்தியாயம். அப்ப 8வது அத்தியாயம் இதுலயும் கன சந்தேகங்கள், கணக்க பிரச்சனைகள் இருக்கிற நடுக அடிக்கடி சந்தேகங்கள் கேட்கப்படுற ஒரு விடயம். மேலதிக நேரப்படி விடுமுறை நாள் சம்பளம் மற்றது இணைய படிகள் சம்பந்தமானது. அப்ப இதுல தாபன விதிக்கோவையில சொல்லப்படுற விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சாதாரணமா மேலதிக நேரப்படி என்றது, இப்ப ஒருவர் பொதுவாக இந்த அத்தியாயத்தை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னால், பொதுவாக ஒரு அரசு சேவையாளர்கள் தொடர்பான அடிப்படை எண்ணக்கருக்கள், இப்ப சம்பளம் என்ற அத்தியாயம் இருக்குது. மற்றது பல்வேறு தாபன விதிக்கோவை என்ற பல்வேறு ஏற்பாடுகள் இருக்குது. அப்ப பொதுவாக சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அலுவலருக்கு அவருக்கு ஒரு இப்ப அவருடைய முக்கியமான சில விடயங்கள்ல, அதாவது நேரம், அறிவு, திறமை, ஆற்றல், இது எல்லாத்திலையுமே ஒரு அரசு அலுவலற்ற நேரம், அறிவு, திறமை, ஆற்றல், இந்த 4 விடயத்திலையும் அரசாங்கம் பூரண உரிமையை கொண்டிருக்குது என்று சொல்லப்படுது. சரிதானே? அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில தான் சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. என்ன கருத்து என்றால், ஒரு அரசு அலுவலருடைய நேரம், சரி, அறிவு, திறமை, ஆற்றல் விடுவோம், நேரம் என்றது முழுமையா அரசாங்கத்துக்கு சொந்தம். அப்ப முழு நேரம் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்ற கருத்தின் அடிப்படையில தான் சம்பளம் தீர்மானிக்கப்படுதுன்னு தாபன விதிக்கோவை சொல்லுது. அப்ப அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அரசுக்கு சேவை தேவையா இருக்கிற இந்த நேரத்திலையும் அரசுக்கு சார்பாக செயற்படுதல் வேண்டும், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் என்றது சொல்லப்படுது பொது அரசு ஊழியர் செய்ய வேண்டிய விடயங்கள்ல. அப்ப அதனுடைய கருத்து. அப்ப எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி 28வது அதிகாரத்துல நாங்க முன்னுக்கு பார்த்தோம்னாங்களா, அலுவலக நேரம் என்றதை சொல்லிட்டு அவசரமான சந்தர்ப்பத்துல திணைக்கள தலைவர்கள் அலுவலர்களை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்கு இருக்கிற உரிமையை அந்த பிரிவின் ஏற்பாடு மட்டுப்படுத்தலைன்னு சொல்லு. இப்படி பல இடங்கள்ல தாபன விதிக்கோவையில கதைக்கிறத தொகுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அரசு ஊழியர் எந்த நேரத்துல என்னென்ன, எந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன, அரசுக்கு அவர்களுடைய சேவை தேவை என்றால் அவர்கள் கடமையாற்ற வேண்டும். அந்த கருத்தின் அடிப்படையில அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது. அதனாலதான் நாங்கள் ஒரு நாள் சம்பளத்தை பார்க்கறதுக்கு 30 பிரிக்கிறோம். ஏன்னா 30 நாள் வேலை நாள் இல்லை தானே. அப்ப கடமை நாளுக்கு மட்டும்தான் சம்பளம், லீவு நாள் எங்களுக்கு குறித்தானதுன்னு சொல்லி சொன்னால் 30 பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டுக்கு போறதா இருந்தால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இல்ல லீவு நாள் எல்லாத்தையும் சேர்த்து லீவா தான் கருதுறோம். ஏனென்றால் அவற்றை சேவையை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள இல்லாது. அப்ப இது எல்லாத்தையும் தொகுத்து பாக்கிகளை என்ன கருத்துன்னு சொல்லி சொன்னால், உள்நாட்டில் இருக்கைக்குள்ள எந்த நேரமும் அரசாங்கத்துக்கு சேவை தேவை என்றால் அலுவலரை பயன்படுத்தி அந்த சேவையை செய்யறதுக்கு அரசுக்கு பூரண உரிமை இருக்குது என்றதுதான். அப்ப பல பிரிவுகள்ல இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே சாதாரணமாக ஒரு அலுவலரை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்கு அது கடமை நேரத்துக்கு அப்பால இருந்தாலும் கூட அவருக்கு மேலதிக கொடுப்பனர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு ஊக்குவிப்பாகத்தான், ஏனென்றா எல்லாரையும் கொண்டு சேவிக்கல தானே, ஒரு சிலரை தானே கொண்டு சேவிக்கிறோம். எனவே அவர் செய்யறதுக்கு ஊக்குவிப்பாகத்தான் மேலதிக நேர கொடுப்பனவோ விடுமுறை தின கொடுப்பனவோ வழங்கப்படுது. அப்ப இந்த கருதுகோளை வச்சுக்கொண்டு இந்த அத்தியாயத்தில் இருக்க ஏற்பாடுகளை விளங்கி கொண்டால் எங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் இந்த ஏற்பாடுகள் போகும். தானே? அப்ப அதை விளங்கி கொண்டா சரி, அது ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவ மாதிரி தான் அவருக்கு வழங்கப்படுது, அவர் மேலதிகமா வேலை செய்யறதுக்கு. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு ஒரு ஆளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுத்துத்தான் அவரை கொண்டு வேலை செய்விக்க வேணும் என்ற எந்த நியதியும் இல்லை.
மேலதிக நேர கொடுப்பனவு இல்லாமலே அவர் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்க வேண்டிய கடப்பாடு உடையவர் என்றதை தாவண விதிக்கோவையில நீங்க பாக்கலாம். அந்தந்த அத்தியாயங்கள் பாக்கல நாங்க கேட்போம் முழுமையாக. அப்ப முழுமையா தாவண விதிக்கோவை நாங்க இது ஒரு போட்டி பரீட்சை என்ற ரீதியில எதையுமே தவற விடாம தாவண விதிக்கோவை முழுமையா நாங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நாங்க ரிவிஷனுக்கு போனோம்னா எங்களுக்கு இலகுவா வினாக்கள் அணுகலாம். அதுதான் இந்த முறை யோசனை. கூடுதலா இல்ல அத்தியாயத்தை நாங்க பார்ப்போம். சரிதானே? வேணுமெண்டா தேவையண்டா நாங்க மேலதிகமா கிளாஸ்ல போட்டோம்னா என்னென்னு பார்ப்போம். ஆனால் முழு அத்தியாயத்தையும் நாங்கள் இப்ப சாய்ஸ் பண்ணி படிக்கிற வேலைக்கு போகாம முழுக்களையுமே பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப இதோட நீங்க தாவண விதிக்கோவையில ஒரு பாண்டித்தியம் பெற்றாக்களா வந்துருவீங்க. அப்ப அந்த இப்ப நான் சொன்ன விடயத்தை மனதுல வச்சுக்கொண்டு இந்த அத்தியாயங்களை விளங்கி கொண்டீங்க என்றால் எங்களுக்கு இதுல போற திசையும் அதுல சொல்லப்படுற விடயங்களும் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதானே? அப்ப அதை மனதுல வச்சுக்கொண்டு பாருங்க. அப்ப ஒவ்வொரு டைம் கொடுத்துத்தான் ஒரு ஆளை கொண்டு வேலை செய்விக்கணும் என்ற கடப்பாடு இல்லை உண்மையா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது என்றால் இது மேலதிக கொடுப்பனவு. அப்ப எனவே கொடுப்பனவு ஒரு செலவு என்ற ரீதியில இது நிதி அமைச்சுக்குரிய விடயம். படிகளோ எங்களுக்கு தெரியும் நிதி பிரமாணம் 71. அப்ப 71ல சொல்லப்படுது படிகள் தொடர்பா. ஏன்னா அரசு ஊழியர்களுடைய வேதனம், படிகள், துண்டு கூலிகள் எல்லாம் திரைசேரியினுடைய அனுமதியை பெற வேண்டிய விடயங்கள். அப்ப திரைசேரி என்றது நிதி அமைச்சு தானே. அப்ப இந்த விடயம் நிதி அமைச்சுக்குரிய விடயம். எனவே இது சம்பந்தமான ஏற்பாடுகள் எல்லாம் நிதியமைச்சினுடைய அறிவுறுத்தல்களுக்கு உட்பட்டதாத்தான் இருக்க வேணும். உங்களுக்கு தெரியும் நிதி தொடர்பான எந்த பொது நிர்வாக சுற்றறிக்கை முறைகளை கீழே ஒரு வசனம் இருக்கும். இது திரைசேரியின் இணக்கப்பாட்டுடன் வெளியிடப்படுகிறது. இல்லாம ஒன்றும் செய்யலாது. ஏனென்றால் நிதி திரைசேரியின் முழுமையான அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்ப இது நிதியோட சம்பந்தப்பட்டதுன்ற ரீதியில மேலதிக கொடுப்பனவு கொடுக்கிறதோ, படிகள் கொடுக்கிறதோ, விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்கிறதோ, அப்ப இது திரைசேரியினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகத்தான் கையாளப்பட வேண்டும் என்றது சொல்லப்படுது. சரிதானே? மேலதிக நேர படிக்க அனுமதிக்க முடிவது மதிப்பீடுகள் ஏற்பாடுகள் இருந்து செலுத்துவதற்கு தேவையான நிதியும் காணப்பட்டது. இப்ப ரெண்டும் இருக்கணும். அதாவது மதிப்பீட்டுல ஏற்பாடு இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும். எஃப்ஆர் படிக்கிறீங்க. அப்ப மதிப்பீட்டுல ஏற்பாடு என்றால் என்னன்னு தெரியும். அப்ப ஒரு மதிப்பீட்டுல ஏற்பாடு இருக்க வேணும். அதாவது மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வாக்கு பண பேரிடு தான் நாங்கள் அதுக்கு போன்ற நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு அதுல அந்த ஓட்டம் வழங்குறதுக்குரிய வகுப்பீட்டு அலகுல பேலன்ஸ் இருக்க வேணும். அதே நேரம் கொடுக்கறதுக்கு காசும் அதாவது கட்டு நிதி வங்கியில பணமும் இருக்க வேணும். ரெண்டும் இருந்தா தான் இதை கொடுக்கலாம். சரிதானே? இப்ப பாருங்க அந்த நிபந்தனைகள் கூடுதலா முற்பண கணக்குகள் அல்லது ஏனைய அறவீடுகள்ல இருந்து மேலதிக நேரப்படியை செலுத்தக்கூடிய அளவு வரவு செலவு திட்ட பணிப்பாளரால் விதிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அப்ப அதுலயே சொல்லப்பட்டிருக்கணும். வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்துல வரவு செலவு திட்ட பணிப்பாளர்கள் விதிக்கப்பட்டிருக்கணும். அதுல இருந்து எவ்வளவு மேலதிக நேர கொடுப்பணும் அது ஒரு மேலதிக முயற்சி தானே. அப்ப அதுல இருந்து கொடுக்கலாம் என்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கணும். இல்லாட்டி அதுல இருந்து நாங்க கொடுக்க இயலாது. அமைச்சின் செயலாளர் ஒரு பாட்டோட அவற்றை சம்மதத்தோட திணைக்கள தலைவரால உரிய வரையறைகளுக்கு உட்பட்டு தான் மேலதிக நேர கொடுப்பனவுக்கோ அல்லது இதற்கோ அனுமதி வழங்க முடியும். சரிதானே? அப்ப இதுகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் பொதுவானது எங்களுக்கு தெரியும். சும்மா சாதாரணமா விளங்கி கொண்டா சரி, வரிக்கு வரி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நிதி அமைச்சு எப்படி சம்பந்தப்படுது என்ன சொல்லப்படுது என்னடா நான் ஏற்கனவே சொல்றேன். மேலதிக நேர கொடுப்பனவுன்றது அது நிதியோட சம்பந்தப்பட்டது, அது கட்டாயம் கொடுக்க வேணும்ன்றது இல்லை. அப்படி வச்சுக்கொண்டு பாருங்க. அதிவிசேட சந்தர்ப்பம் தவிர மேலதிக நேரப்படிக்கான நிதி குறை நிரப்பு செய்யப்பட மாட்டாது. அப்ப இப்ப எங்களுக்கு ஒதுக்கீடு கிடைச்சிருந்தாலோ அல்லது அதுக்கு ஒரு நிதி வழங்கப்பட்டிருந்தாலோ இனி இல்லைன்ற ஒரு அதிவிசேட சந்தர்ப்பமா இருந்தாலே தவிர விசேடமும் இல்லை அதிவிசேட சந்தர்ப்பம் தவிர திருப்பி ஓவர் டைமுக்கு காசு காணாண்டு கேட்கலாது. ஏன்னா தந்ததுக்குள்ள மேனேஜ் பண்ணி கொள்ள வேண்டியதுதான் என்றுதான் அங்க சொல்லப்படுது. சரிதானே? செலவினை கட்டுப்படுத்துறதுக்கு செயலாளர் திணைக்கள தலைவர் சகல முயற்சிகளையும் எடுக்க வேணும். திருப்பி அதுக்கு கேட்காம இருக்கத்தான் வேணும் என்ற மாதிரிதான் சொல்லியிருக்கு. இனி இல்லையென்று ஒரு சந்தர்ப்பத்திலேயே தவிர மற்றும்படி அதுக்கு காசு திருப்பி மேலதிகமா கேட்கக்கூடாது. அப்ப இவ்வளவு கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக கட்டுப்பாடுகள் சரிதானே அல்லது நிபந்தனைகள் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த விடயங்கள். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா வெற்றிடமான பதவியில பதில் கடமை புரிவதற்கான மேலதிக செலவு அது பதில் கடமைக்கான குறித்த பதவிக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பொதுவாக பெற்று வைக்கப்பட வேணும். பதில் கடமை கொடுப்பனா ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆளணிக்கு தானே சம்பளங்கள் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்படுறது. எனவே பதில் கடமைக்காக ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவருக்கு வழங்குற பதில் கடமை கொடுப்பனவு அதுக்குரிய ஒதுக்கீட்டுல சீர் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சரிதானே? அப்ப மேலதிக நேர பணி தொடர்பாக விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள்
சரி, அப்ப பொதுவான நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த மேலதிக நேர கொடுப்பனவை இயன்ற வரைக்கும் கட்டுப்படுத்த வேணும். என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப ஒரு வேலைய உண்மையாவும் நியாயமாவும் உண்மையா செய்திருக்கணும். அப்படி செய்தது திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான். அப்ப திணைக்கள தலைவர்ன்றது சில நேரம் அவர் இல்லாட்டி அவர் சார்பில் ஒரு பதவியில உத்தியோகத்தர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர். அப்ப உண்மையாவே அவர் மேலதிக நேர கொடுப்பனவுக்கு வேலை செய்யறது. எங்கட அலுவலகங்கள் எல்லாம் வழங்குற மேலதிக நேர கொடுப்பனவு நீங்க இந்த நிபந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சரிதானே? அப்ப உண்மையாகவே அவர் அந்த பணியை ஆற்றியிருக்கிறார் என்று திருப்தி அடைதல் வேணும். அப்படி திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். இல்லாட்டி அவர் வந்தவர் கையெழுத்து வச்சவர் அங்க இருந்தவர்ன்றதுக்காக கொடுக்க இயலாது என்றதான் இதுல சொல்லப்படுது. நிர்ணயிக்கப்பட்டதுக்கு அமைய சேவையாற்றப்படுவது. அப்ப முன்னுக்கே தீர்மானிக்க வேணும் மேலதிக நேரத்துல என்ன வேலை செய்ய வேணும். அதுக்கு அமைய அவர் சேவையாற்றுவதை உறுதிப்படுத்தணும். சில நேரம் கடமையாற்றாம சும்மா இருக்கிற நேரம் இருக்கும் தானே, அதான் இதுல சொல்லப்படுது பாருங்க. பணி புரியப்படாமல் கழிக்கிற காலத்துக்கு படி செலுத்தப்படாமையே உறுதிப்படுத்த வேணும். அப்ப உண்மையாவே அவர் எவ்வளவு வேலை செய்யறாருன்றதுக்கு குறிப்பு வைக்க வேணும். அதுக்கேற்ற வகையில பதிவுகளை பண்ண வேணும். நீங்க மேலதிக நேர கொடுப்பனவுக்குரிய படிவத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லி மேற்பார்வை உத்தியோகத்திட்ட கையொப்பம் இருக்குது. அல்லது நாங்க ஒரு பதிவேட்டை வச்சிருக்கிறோம். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் என்ன வேலை செய்தவர். சரிதானே? அப்ப அதுக்கேற்ற வகையில் அதை பரிசீலிச்சுதான் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேணும். அப்ப அது திணைக்கள தலைவர்கிட்ட பொறுப்பு. அப்படி பதிவுகளை வச்சிருக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறது திணைக்கள தலைவருடைய பொறுப்பு. அப்ப என்னதுக்குரிய பதிவு? நிர்ணயிக்கப்பட்டதுக்கு அமைய வேலை ஆற்றப்படுதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கும், வேலை செய்யாம கழிக்கப்பட்ட காலத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்குமான பதிவு வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப அந்த பதிவின் அடிப்படையில தான் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேணும். அதுவும் குறித்த பணியை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது இந்த வேலைக்காக மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படுதோ அதை நிறைவேற்றுறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லாத போது மட்டும்தான் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுத்து சேவிக்கலாம். வேற எந்த வழியும்ன்றது என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சுனால் திணைக்களத்துக்குள்ள ஒரு பொருத்தமான வேலை திட்டம், அந்த வேலையை பகிர்ந்து கொடுக்கிறது. சரிதானே? ஆக்களுக்கு இடையில பங்கிட்டு கொடுத்து செய்யறது. இந்த கடமை பட்டியலையும் இருக்குது. கடைசியில இருக்கிற கடமை மேலதிக பணிக்கப்படுற கடமைகளை செய்யறது. எனவே அவர்களுக்கு இடையில பங்கிட்டு கொடுத்து அந்த வேலைகளை செய்விக்கிறதுக்கான முழு ஏற்பாடும் செய்ய வேணும். அது சாத்தியம் இல்லை என்றா மட்டும்தான் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுத்து வேலை செய்விக்க வேணும். குறிப்பாக விதித்துரைக்கப்படுற பலமையான கடமைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அவசரமான கடமை நேரத்துல மேற்கொள்ள முடியாத வேலைகளுக்கு மட்டும். சரிதானே? வடிவா பாருங்க. குறிப்பாக இன்ன வேலை என்று சொல்லப்படுற பலமையான கடமைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட. ஏன்னா பலமையான கடமைகளை செய்யறதுக்கு தான் ஒரு 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 திணைக்களம் என்றால் அந்த திணைக்களத்துல ஒரு பிரிவு என்றால் அந்த பிரிவுல அந்த பிரிவுக்குரிய வளமையான கடமைகளை செய்யறதுக்கு தான் அங்க ஆட்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கடமைகளை செய்து முடிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதுக்காகத்தான் ஒவ்வொருத்தருக்கும் கடமை பட்டியல் கொடுத்திருக்கு. எனவே எவருக்கேனும் கடமை பட்டியல்ல கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்றது வளமையான வேலை. அப்ப அந்த வேலையை செய்விக்கிறதுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்க கூடாது. அலுவலகத்துல இருக்கிற நடைமுறையோட ஒப்பிட்டு பாருங்க இதுல கதைக்கிற விடயங்களை. சரிதானே? சில நேரம் உங்களுக்கும் சிரிப்பு வரும். அப்ப வளமையான கடமையில கொடுக்க கூடாது. ஏன்னா கடமை பட்டியலில் இருக்கிற கடமையை நிறைவேற்றி முடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அப்படி முற்றிலும் வேறுபட்ட ஒரு கடமையா இருக்க வேணும். அதுவும் அவசரமான கடமையா இருக்கணும். ஏன்னா ஆறுதலா வச்சுட்டு பிறகு ஆக்கள் இப்ப செய்யற எல்லாரும் பிஸியா இருக்கணும், அதை செய்து முடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கல அதை செய்யலாம்னு பிற்போட இல்லாது அவசரமான கடமையா இருக்க வேணும். அதே நேரம் கடமை நேரத்துல செய்து முடிக்க இல்லாம இருக்க வேணும். கடமை நேரத்துல அவற்ற கடமையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கிறாருன்னா அந்த கடமை நேரத்துல முற்றிலும் வேறுபட்ட கடமை இருந்தாலும் அவருக்கு கொடுத்து சேவிக்கணும். அப்படியும் இல்லாத ஒன்றைத்தான் மேலதிக நேர கொடுப்பனவுல சேவிக்கலாம். சரிதானே? அப்ப மேலதிக நேர கொடுப்பனவுன்றது சாதாரணமாக இல்ல, அது ஒரு விசேட சூழ்நிலையில மட்டும் வழங்கப்படுறது. திணைக்களத்தின் சாதாரண விடய பரப்பில் உள்ளடங்கிற வேலைகளுக்கோ, அதாவது சாதாரண விடய பரப்புன்றது ஒருத்தர் கடமைப்பட்டியல் கொடுத்து சாதாரணமா அந்த திணைக்களத்துக்குரிய வேலை, அந்த வேலைகளுக்கு கொடுக்கலாது. அதான் முன்னுக்கு சொன்னது விளக்கம், அதான் திருப்பி சொல்லப்படுது. அப்ப அப்படி சாதாரண விடய பரப்புக்குள்ள வார வேலைகளுக்கோ அலுவலற்ற கவனையினம் காரணமாக தேங்கிய வேலைகளுக்கோ அல்லது உரிய முறையில அலுவலக முறையை பின்பற்றாம இப்படித்தான் வேலை செய்யணும் என்றால் அதை பின்பற்றாம போட்டு குழப்பி அடிச்சு தேங்கின வேலைகளுக்கோ
அல்லது சரியான அல்லது அலுவலக முறைமையை தட்டி கழித்தல் போன்ற காரணத்தால தேங்கிய வேலைகளுக்கோ மேலதிக நேரப்படி கொடுக்கக்கூடாது. அது அவர்களே செய்து முடிக்க வரும். அதுக்கு மேலதிக நேரப்படி கொடுக்கக்கூடாது. மேலதிக நேரத்துல 2 செய்யக்கூடாதுன்னு சொல்லல, மேலதிக நேரப்படி கொடுக்கக்கூடாது என்றது சொல்லப்படுது. சரிதானே? அப்ப வளமையான வேலைகளுக்கு இல்ல. அல்லது அவர்களுடைய தவறு காரணமாக தேங்கி இருக்கிற நிலுவைகளை செய்யறதுக்காக மேலதிக நேரம் இவ்வளவு வேலை இருக்குது. இத இந்த மாதத்துக்கிடையில முடிக்கணும். அதனுடைய மேலதிக நேரம் கொடுக்கணும்னு நியாயப்படுத்தலாது. அது ஏன் அந்த நிலுவை வந்தது என்றால், அதுக்கு பதில் இருக்க வேணும். அதே நேரம் அவசரமான சந்தர்ப்பத்துல ஒரு சில மணித்தியாலங்கள் மேலதிகமா பணியாற்றுமாறு பணிக்கப்படும் போது, மேலதிக நேரப்படி கொடுக்க இயலாது. சரிதானே? அப்ப நெடுக இல்ல. தொடர்ந்து நின்று செய்ய வேண்டிய அளவுக்கு வேலை இருக்குது. ஒரு ஆள வச்சு செய்விக்கிறோம்ன்றா தான் மேலதிக நேரப்படி. அதான் நான் முதல் சொன்னேன். ஆனா இன்றைக்கு ஒரு வேலையை முடிக்கணும், நின்று எல்லாரும் செய்துட்டு போங்கன்னு சொல்லி நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்னு சொல்லல. ஒரு சில மணித்தியாலம்ன்றது ஒரு மயக்கம் தர சொல்லு. எத்தனை மணித்தியாலம்னு இல்ல. திணைக்களத்துல தான் தீர்மானிக்கும். சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறைந்த மணித்தியாலங்களுக்கு அவரை கொண்டு ஒரு ஆளை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்காக அவருக்கு மேலதிக நேரம் கொடுப்பனவு கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாதுன்னு சொல்லி செலுத்தப்படல் ஆகாது. விசேட பணியொன்றை நிறைவேற்றுறதுக்கு குறிப்பிடத்தக்க அளவு காலம், அதுவும் குறிப்பிடத்தக்க அளவுன்றது இங்க எவ்வளவு குறிப்பிட இல்லை. அதிகமாக வேலையாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கைகளை மட்டும்தான் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படலாம். அப்ப திருப்பி 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 வலியுறுத்துற விடயங்கள் ஒன்றுதான். அப்ப அதை சும்மா போய் ஜோம்ல குறிச்சிங்க ஏனென்றால் வினா வந்திருக்குது மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கும் போது அதை தொடர்பான கட்டுப்பாடு தொடர்பான ஏற்பாடுகள். அடுத்தது அப்ப அவ்வளவு விஷயம் அதைத்தான் சொல்லுது. திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லுது. ஏனென்றால் அவற்றை வளமையான வேலையில அவரே செய்து கொள்ள வேணும். அதுக்கு மேலே பிற்போட முடியாத அவசரமான வளமையான கடமைகளுக்கு புறம்பான மிக குறிப்பாக விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேட கடமைகளுக்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களுக்கு இல்லை, ஒரு அளவுக்கு மேல தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் மட்டும் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். இதுதான் அவளத்தினே ஒரு சாராம்சம். சரிதானே? அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த பொருள்ல பாருங்க. அப்ப கட்டாயம் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுத்து வேலை செய்விக்க வேணும் என்ற அவசியம் இல்லை என்றுதான். மேலதிக நேரப்படிக்கு உரித்தற்றவர்கள். இதுல 4 வகுதியினர் சொல்லியிருக்கு. அப்ப இந்த 4ம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். ஒன்று பதவி நிலை அலுவலர்கள், அடுத்தது வெளிக்கள அலுவலர்கள், பகுதி நேர அலுவலர்கள், சரிதானே? உரித்தற்ற தரம் என திணைக்கள தலைவரால் கருதப்படும் வேறு அலுவலர்கள். பதவி நிலை அலுவலர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு குறித்தில்ல, வெளிக்கள அலுவலர்களுக்கு இல்ல, பகுதி நேர அலுவலர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் வேலை செய்ய வேண்டிய அவர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவுக்கு இல்ல. அடுத்தது மேலதிக நேர கொடுப்பனவுக்கு உரித்தற்றவர்கள் என்று சொல்லி திணைக்கள தலைவரால் தீர்மானிக்கப்படுற யாருக்கும் இல்லை. ரைட்டா? அப்ப 4 பகுதியினர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 4 வரைக்கும் அது கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கணும். ஏனென்றால் அது எந்த வகையான ஒரு வினாவாகவும் மாறலாம். ஒரு கேஸை தந்துட்டு அவர் வெளிக்கள உத்தியோகத்தர் தந்துட்டு இதான் எஸ்எல்எஸ்க்கு வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இலங்கை நிர்வாசகக்குரிய பரீட்சை வரலாம். அப்ப அதுல அவர் வெளிக்கள உத்தியோகத்தர் தந்துட்டு அவருக்கு மேலதிக நேர கொடுப்பனவுக்கு குறித்திருக்கா இல்லையான்னு கேட்டால் அது தெரியணும். நேரடியா குறித்தட்ட அலுவலர் பகுதியினர் 2 தருகன்னு கேட்கலாம். எஸ்எல்எஸ் கேட்கலாம், சுப்ரா கேட்கலாம். சுப்ராக் வினாவுக்கும் எஸ்எல்எஸ் வினாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்றால், நேரடியா கேட்கறதுக்கு பதிலாக கேஸ்ல தந்துட்டு அந்த நபர் R2 கேஸ்ல சொல்லியிருப்பான், அந்த நபருக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பான். மற்றபடி டிரெக்டா கேட்கிறேன்டால் வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாமா இல்லையான்ற மாதிரி எந்த வகையான வினாவையும் அமைச்சு கொள்ள முடியும். அப்ப இதுல இந்தந்த நேரத்திலேயே ஒதுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா போக போக கூடிக்கொண்டு போயிரும். இப்ப எல்லா பாடத்திலையும் ஒரு வகுப்பு தான் முடிச்சிருக்கிறோம். சரியா? இது 2வது வகுப்பு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாத்தான் போய் கொண்டிருக்கிறோம். பிறகு கொஞ்சம் போக இன்னும் கொஞ்சம் கூடுதலான மேலதிக வகுப்புல போட்டு நாங்கள் இதை முடிவுறுத்த வேண்டி இருக்கும். அப்ப நியாயமா கூடிக்கொண்டு வரும். அப்ப கூடைக்குள்ள சுமை இல்லாம இருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒன்றொன்றா ஒரு அத்தியாயமா அதுக்கேற்ற வகையில தான் நான் எடுத்துக்கொண்டு போறேன். ஒரு சின்ன சின்ன அத்தியாயமா உங்களுக்கு படிக்கக்கூடிய வகையில். ஆனா நீங்க அதை சேர்த்து வச்சுட்டு கடுமைப்பட்டால் ஒன்றும் செய்யலாது என்றால் போட்டி பரீட்சைக்கு அது உகந்ததல்ல. சரிதானே? இப்போ ஒரு போட்டி பரீட்சைக்கு தயாராக அப்படிதான் ஒன்றுண்டா அதுக்குரிய குறிப்புகளை இப்பயே எடுத்து கொண்டு போயிருங்க. வர்ற சந்தேகங்களையும் குறிச்சு மெசேஜில் போடுங்க சொன்னான். ஓகே, ஒரு சிலர் போட்டும் இருக்கிறீங்க. அந்தந்த விடயங்கள்ல இந்த இது முடிகிறதுக்கு இடையில எல்லாரும் போடுறதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்குரிய பதில்கள் வழங்கப்படும். தற்காலிக அல்லது அமைய அல்லது நாட்சம்பள ஊழியர்களுக்கு
மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த நிபந்தனைகள் ஓகே என்றால் அவர்களை மேலதிகமா நாள் சம்பளத்துக்கு இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் இருக்கும். அதுக்கு மேலதிகமாக அவர்கள் கொண்டு வேலை வேண்டினால் அவர்களுக்கு மேலதிக நேரம் கொடுக்கறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அது தற்காலிக ஊழியர்களா இருக்கலாம், அமைய ஊழியர்களா இருக்கலாம், நாட்சம்பளத்துல இருக்கிற இந்த வகையான ஊழியர்களா இருக்கலாம். அவர்களுக்கு அந்த காரணத்துக்காக மேலதிக நேரத்துக்கு குறித்து இல்லைன்னு சொல்லலாம். இது உள்ள நிபந்தனைகள் சரின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கலாம். வழங்க முடியாதாக்கள் அமைய ஊழியர்களோ தற்காலிக ஊழியர்களோ நாட்சம்பள ஊழியர்களோ அல்ல, பதவியில்ல உத்தியோகத்தர்கள் வெளிக்கல உத்தியோகத்தர்கள் பகுதி நேர உத்தியோகத்தர்களுக்கு தான் வழங்கலாம். சரியா? வினாக்களுக்கு வரைக்கும் அந்த 3 தான் வரும். 4 தரச்சொல்லி கேட்டா நீங்க 4வதையும் எழுத வேண்டி வரும். மற்றபடி திணைக்களத்துல தீர்மானிக்கிறத நீங்க தீர்மானிக்கலாத தானே. எனவே அது படியில இருக்காது. அப்ப மேலதிக நேர படிக்கு உரித்தற்ற உத்தியோகத்தர்கள் என்றால், உரித்துள்ள உத்தியோகத்தர் என்றால், அல்லது உரித்தற்ற உத்தியோகத்தர் அல்லாதவர். வினாக்கள்ல கவனமா இருக்கணும். பல்தேர்வு வினாக்கள் வரைக்கும் உரித்தற்றவர்கள் என்று கேட்கலாம், உரித்துள்ளவர்கள் என்று கேட்கலாம், அல்லது உரித்தற்றவர் அல்லாதவர். பதவியில்ல உத்தியோகத்தர் என்றால் அவர் உரித்தற்றவர், வெளிக்கல உத்தியோகத்தர் என்றால் அவர் உரித்தற்றவர், பகுதி நேர அலுவலர்கள் உரித்தற்றவர். ஆனால் அமைய உத்தியோகத்தர் என்று முதலில் இருந்தால் அவருக்கு உரித்திருக்கு. சரிதானே? அப்ப அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். அப்ப தற்காலிக உத்தியோகத்தருக்கோ அமைய உத்தியோகத்தருக்கோ நாட்சம்பள உத்தியோகத்தருக்கோ மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கறதுல தடை இல்லை. ஆனால் பதவியில்ல உத்தியோகத்தருக்கோ வெளிக்கல உத்தியோகத்தருக்கோ பகுதி நேர உத்தியோகத்தருக்கோ மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். சரிதானே? அப்ப அதை விளங்கி கொண்டீங்கன்னா அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறது ஈஸி. அப்ப ஒரு பதவி மேலதிக நேர உரித்துக்கு உரித்துள்ளதா அல்லது உரித்து இல்லாதா என்று எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஒன்று வந்தால், சரிதான், ஏதேனும் ஒரு பதவி மேலதிக நேரத்துக்கு உரித்துள்ளதா அல்லது உரித்தற்றதா என்று ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது தாவண பணிப்பாளர் நியாயத்திட்ட கேட்கணும். எதுவும் தாவண நடவடிக்கையில் எந்த சந்தேகம் வந்தாலும் தாவண பணிப்பாளர் நியாயத்திட்ட தானே கேட்கணும். ஏஓ பதவியில்ல உத்தியோகத்தர் என்றா பதவியில்ல உத்தியோகத்தருக்கு இல்லை. சரிதானே? ஏஓ பதவியில்ல உத்தியோகத்தர் தானே. அது 3ஆம் நிலை உத்தியோகத்தர். சரியா? அப்ப பதவியில்ல உத்தியோகத்தர் யாருக்கும் இல்லை, வெளிக்கல உத்தியோகத்தருக்கும் இல்லை, அப்ப ஏஓக்கும் இல்லை. ஆனால் ஏஓ ஏஓன்னு சொல்றது பதவியில்ல உத்தியோகத்தர் சொல்றது சுப்ரா கிரேட்ல. நீங்கள் சுப்ரா பாஸ் பண்ணி வந்ததான் பதவியில்ல உத்தியோகத்தர், அல்லது அந்த பதவிக்கு நீங்க வகுப்பு ஒன்றில் இருக்க ஆக்டிங் செய்கிறார்கள். அப்ப ஆக்டிங் செய்கிறார்கள் அவர்கள் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் உண்டு தானே. அப்ப முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் உண்டுன்றது பதவியில்ல தரம் இல்லை தானே. அப்ப அவர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு குறித்திருக்கும். சரிதானே? அந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அவர் பதவியில்ல உத்தியோகத்தரா இருக்க வேணும். அப்ப பதவியில்ல உத்தியோகத்தர் என்று சொல்லி சொன்னால் பதவிநிலை உத்தியோகத்தர் என்று சொல்லி சொன்னால் அப்ப அவருக்கு அதுக்குரிய நியமனம் இருக்கணும். பதவியில்ல உத்தியோகத்தர் என்றால் யாராண்டு இருக்குத்தானே. அப்ப ஆனபடியால் ஏன்றது பதவியில்ல உத்தியோகத்தர், அதாவது பொது முகாமத்துவ உத்தியோகத்தர் சேவையில அதிசிறப்பு வகுப்புல இருந்தார். சரிதானே? அப்ப அதை வச்சுதான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அது சரி. வெளிக்கல உத்தியோகத்தர்ன்றது என்ன இதுலயும் சொல்லி இருக்குது. வெளிக்கல உத்தியோகத்தர்ன்றது சுற்றுலாவும் இருக்குது, நாங்க பார்ப்போம் சந்தர்ப்பத்துல. முக்கியமாக வெளிக்கல பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஓரிடத்துக்கென்று வரையறுக்கப்படாது. இப்ப முகாமத்துவ உத்தியோகத்தர் என்றால் அவர் உத்தியோகத்தர் என்றால் அவையில் ஆபீஸுக்கு தான் வரணும், அங்கதான் வேலை செய்யணும். சரியா? சிலருக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிலருக்கு வெளிக்கல கடமை இருக்கலாம், அலுவலகத்துல வேலை செய்யறார்கள். அப்ப ஓரிடத்துக்கென்று வரையறுக்கப்படாத இங்கேயும் இருக்க வேண்டும், வெளிக்கல கடமையிலும் வேறு இடங்களையும் வேலை செய்யணும் என்றார்கள். அலுவலகத்தின் எல்லைக்கு அப்பால் அமைந்துள்ள வேலைத்தலங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய மேற்பார்வை தன்மை கொண்ட கடமைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள பரிசீலனை பயணங்கள் என்பன தங்கள கடமையில் உள்ளடக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் தான் வெளிக்கல உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படும். ஆர்டிஓ, எஸ்எஸ்ஓ போன்ற அப்படியான சரியா ஏராளமான உங்களுக்கு உதாரணம் தெரியும். அப்ப இந்த நிபந்தனை அவர்கள் அலுவலகத்துக்கு வரையறுக்கப்படவில்லை. அலுவலகத்துக்கு அப்பாலையும் வேறு இடங்கள்லையும் அவர்கள் கடமையாற்ற வேண்டி இருக்கும். மேற்பார்வை பணிகள், பரிசீலனை பணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அப்படி எல்லாம் தான் வெளிக்கல உத்தியோகத்தர்கள் சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கும் சொல்லப்பட்ட விரைவிலக்கணம் சிரேஷ்ட அலுவலர் தரம், அதாவது ஓல் ஐலண்ட் சர்வீஸ் போன்றவை. அடுத்த 3ஆம் நிலை தரம் ஏஓ, அதுக்கு சமனான பதவிகள். அடுத்தது 2ஆம் நிலைத்தரத்துல, 2ஆம் நிலைத்தரத்துல நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. 2ஆம் நிலைத்தரத்துல மேற்பார்வை பணிகள், அப்ப வெளிக்கல உத்தியோகத்தர்கள் 2ஆம் நிலைத்தரம் தான்.
ஆனா அதுல மேற்பார்வை பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என்றுதான் 6/2006 சுற்றுலத்துல முதல் வரைவிலக்கணம் சொல்லப்பட்டது. பிறகு அதுல வந்த மயக்கங்கள் அதுகள் காரணமாக தான் பிறகு ஒரு சுற்றுருவம் தாவண படைப்பாளர் நாயத்தால வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என்று பதவிகள் போடப்பட்டு ஒரு சுற்றுருவம் என்று வெளியிடப்பட்டிருக்குது. சரியா, அதுல எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அவரோட தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கு. எனவே அந்த சுற்றுலத்துல நீங்க பார்க்கலாம் யார் யார் வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என்றது குறித்து காட்டப்பட்டிருக்குது. அப்ப வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்குரிய இயல்பு இதுதான். அப்ப வெளிக்கள உத்தியோகத்தர் யாருன்னு சொன்னால் இந்த இயல்பை கொண்டவர்கள் தான். சரிதானே, வெளிக்கள பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேணும், ஓரிடத்துக்கு என்று அவையில் வரையறுக்கப்பட்டிருக்க கூடாது, அலுவலகத்தின் எல்லைக்கு அப்பால் அமைஞ்சிருக்கிற வேலைத்தலங்களுக்கும் கடமையாற்ற கடப்பாடு இருக்க வேணும், மேற்பார்வை கடமைகள் பரிசீலனை கடமைகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்க வேணும். இவர்கள் தான் வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுறார். அடுத்தது மேலதி நேர கொடுப்பன வழங்க வேண்டிக்கூடிய கால எல்லை. மேலதிக நேர கொடுப்பன வழங்கக்கூடிய கால எல்லை. அப்ப இதுல சில விடயங்கள் சொல்லி கால இல்லை. அப்ப அங்க வந்து கட்டுப்பாடுகள் தொடர்பான ஏற்பாடுகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து கால இல்லை. நாளுக்குரிய முழு கடமை நேரத்திலையும் பணியாற்றி இருக்க வேணும். அதற்கு மேலதிகமாக கடமையாற்றிய வேலைகளுக்கு மேலதிக நேரப்படி வழங்கலாம். இதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் அடுத்த பந்தியில இருக்குது. தாமத வருக, அரைநாள் விடுமுறை, விசேட விடுமுறை போன்ற ஏதேனும் காரணங்களால் இழக்கப்பட்ட நேரத்தை ஈடு செய்து எஞ்சிய காலப்பகுதிக்கே மேலதிக நேர கொடுப்பனா கொடுக்கலாம். உதாரணமா பல்வேறுபட்ட விடுமுறைகள் இருக்கு. ஷோர்ட் லீவ் 1.5 மணித்தியாலம் பிந்தி வரலாம். அப்ப 1.5 மணித்தியாலம் அவர் பிந்தி வரலாம், அல்லது இடையில ஷோர்ட் லீவ் எடுத்திருக்கலாம், அல்லது நேரத்துக்கு போயிருக்கலாம். ஏதோ ஒன்று 1.5 மணித்தியாலம் குறுகிய நேர விடுமுறை ஒருவர் பெற்றுக்கொண்டால், சில நேரம் காலமா 1.5 மணித்தியாலம் பிந்தி வந்து குறுகிய நேர விடுமுறையை பெற்றுக்கொண்ட ஒருவர் அப்படியே தொடர்ந்து நின்று 10 மணி மட்டும் வேலை செய்யலாம். அப்ப அவருக்கு அன்றைய தினத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவை கொடுக்கணும் என்றால் அவர் கடமை நேரத்துக்கு பின்னர் வேலை செய்த மணித்தியாலங்களை பார்த்து அதுல கடமை நேரத்துல அவர் 1.5 மணித்தியாலம் வேலை செய்யல, அது அவற்றை ஷோர்ட் லீவு என்று சொல்லலாம், அது வேற கதை. ஆனால் அந்த 1.5 மணித்தியாலத்தை கழிச்சு மிச்ச மணித்தியாலத்துக்கு தான் மேலதிக நேர கொடுப்பனவை வழங்கலாம். அரைநாள் லீவில் ஒரு ஆள் வந்திருந்தால் அவர் பிறகு ஒரு 10 மணித்தியாலம் மேலதிகமா வேலை செய்திருந்தால் அந்த 10 மணித்தியாலத்திலிருந்து எவ்வளவு நேரம் அவர் கடமை நேரத்துக்கு பிந்தி வந்தாரோ அவ்வளவு நேரத்தை கழிச்சு கொண்டு, அதாவது அந்த நேரம் அவர் கடமை நேரத்துல வேலை செய்யல, அப்ப அந்த நேரத்தை கழிச்சு கொண்டு மிச்ச நேரத்துக்கு தான் மேலதிக நேர கொடுப்பனா கொடுக்கலாம். ஆனால் அங்க கழிக்கப்பட்டாலும் இங்க அரைநாள் லீவாவற்ற லீவுல கழிவட்டுரும், அது வேற ஒரு கதை, அது லீவை சீர் செய்யறது. இது மேலதிக நேர கொடுப்பன தொடர்பாக கழிக்கிறோம். அப்ப அந்த என்ன இதுக்கு பதிலாக ஈடு செய்தபடியால் இதை லீவுல கணிக்க தேவையில்லைன்னு அப்படி இல்லை. இது லீவு தான். ஆனால் அந்த நேரத்தை ஈடு செய்த பிறகுதான் அவர் மேலதிக நேர கொடுப்பனா கொடுக்கலாம். பல விசேட விடுமுறைகள் இருக்குது. நாங்கள் லீவ்ல பாக்கலாம். சில நேரம் ஒரு இபி எக்ஸாம் போன்ற பரீட்சையில படிக்கிறதுக்காக 1 மணித்தியாலம் உங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கு. அப்படி ரிலீஸ் பண்ணினா திருப்பி வந்து வேலை செய்திருந்தால் தச்சலமா மேலதிக நேர கொடுப்பனவு அண்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் 1 மணித்தியாலம் அவர் விட்டிருந்தால் அந்த அதை கழிச்சு கொண்டு தான் கொடுக்கலாம். எனவே ஏதேனும் ஒரு காரணத்தால கடமை நேரத்துல அவர் வேலை செய்யாம விட்ட அந்த நேரத்தை சீர் செய்து கொண்டு மீதி இருந்தால் தான் அவருக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். ரைட்டா? அப்ப இது அடுத்த ஒரு நிபந்தனை. அதாவது எவ்வளவு நேரத்துக்கு மேலதிக நேரம் கொடுக்கலாம் என்று பாக்குறதுக்கு. ஒரு தடவையில அரை மணித்தியாலத்துக்கு குறைந்த காலப்பகுதிக்கோ அல்லது ஒரு நாள்ல 1 மணித்தியாலத்துக்கு குறைந்த காலப்பகுதிக்கோ மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்க இயலாது. இதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்றால் ஏன் நான் இவ்வளவு விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க இதை வாசிச்சா குறிப்பிடுதுன்னா விளங்கும். மற்றது இப்ப கதை கேட்கல இருக்கிறது மனதுல நிற்கும். அதுக்காக தான் வகுப்புல நேரம் இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் ரெக்கார்டு என்ன கிளாஸ் முடிஞ்சோன்னா ரெக்கார்டு தான் கேட்குறீங்க. ரெண்டா கருத்து கிளாஸ்ல இருக்க இல்லைன்னு தான். கிளாஸ்ல இருந்தா உடனே ரெக்கார்ட் தேவையில்லை தானே, திருப்பி மீட்டலுக்கு தானே ரெக்கார்ட் தேவை. ஏன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னு சில நேரம் மெசேஜ் வரும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல ரெக்கார்ட். அது ரெக்கார்டுன்றது வெறும் சரிதானே. அப்ப வகுப்புல இருங்க. அப்ப கூடுதலா பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு நேரத்துல ஒரு தடவையில அரை மணித்தியாலத்துக்கு குறைஞ்ச காலப்பகுதி அல்லது ஒரு நாள்ல 1 மணித்தியாலத்துக்கு குறைஞ்ச காலப்பகுதி. ரெண்டால் சில நேரங்கள்ல அலுவலக நேரத்துக்கு முன்னரும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கலாம், சில நேரம் அலுவலக நேரத்துக்கு பின்னரும் வழங்கலாம் தானே. அவர் மேலதிகமா கடமை நேரத்துக்கு புறம்பா வேலை செய்த நேரத்துக்கு தானே. அப்ப பொதுவாக அலுவலக நேரத்துக்கு முன்னர் அனுமதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா அவர் மட்டும் வந்து நின்று அங்க வேலை செய்யறது அது பொறுத்தப்பில்லை தானே. ஆனால் சில பகுதியினருக்கு அனுமதிக்கப்படலாம். விசேடமாக சிறப்பு கடமை மேற்கொள்றார்கள்,
அப்ப பல்வேறு பெரியோரு திணைக்களங்கள், இப்ப மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்கள் போன்ற திணைக்களங்கள்ல திறப்பு கடமை இருந்தால் அவர் துறப்படுத்துவது எல்லாம் சுத்தி பார்த்து துறந்து, அதுக்கப்புறம் அந்தந்த பிராஞ்சாக்கள் போய் துறந்து, அப்ப அவர்கள்லாம் 8 மணிக்கு போய் துறந்து அவர்கள் தங்களுடைய கடமையை செய்யறதுக்கு தான் சரியா இருக்கும். அதுக்கு முதலே இவர் அலுவலகம் முழுக்க சுத்தி பார்த்து அலுவலகத்தை திறக்க வேண்டி இருக்கு. சும்மா வந்தோன்னு துறக்கிறது இல்லை தானே. 8 மணிக்கு துறப்படுத்து கொண்டு வந்து உடனே துறக்கிறேன்னு இல்லை. அலுவலகத்தை ஃபுல்லா துறந்து சுத்தி பார்த்து அது அவருடைய கடமை. எனவே அவ்வாறான திறப்பு கடமைகள் மேற்கொள்ற அலுவலருக்கு சில நேரம் காலையில குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவை அனுமதிக்கப்படலாம். அப்ப அது விசேடமாக அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்றபடி பொதுவாக கடமை நேரத்துக்கு முன்னர் விசேடமாக அனுமதிக்கப்பட்டிருக்காட்டி மேலதிக நேர கொடுப்பனவு என்று ஏனென்றால் கடமை நேரத்துக்கு முன்னர் விசேட ஏற்பாடு செய்திருந்தால் தான் அவர் வந்து கடமையாற்றலாம். மற்றபடி கடமை நேரத்துக்கு பின்னர். அப்ப அப்படி 2 நேரங்கள்ல அவர் கடமையாற்றுறதுன்னா கட்டாயம் காலமையான நேரத்தை கணிப்பீட்டுக்கு எடுக்கணும் என்றால் காலமா 1/2 மணித்தியாலத்துக்கு மேல அவர் கடமையாற்றி இருக்கணும். அப்ப 8 மணிக்கு அவர் வர வேண்டிய ஆள் என்றால் 7:30க்கு முதல் வந்திருக்கிற நாளுகளுக்கு தான் நாங்கள் மேலதிக நேர கொடுப்பனவை காலமே எடுக்கலாம். அவர் 7:35க்கு வந்திருந்தார் என்றால் காலமையான கருத்துல எடுக்க இயலாது என்றுதான் ஒன்று சொல்லப்படுது. 2வது சொல்லப்படுது ஒரு நாள்ல 1 மணித்தியாலத்தை குறைஞ்ச கால பகுதி. அப்ப சரி காலமா அவருக்கு 1/2 மணித்தியாலம் இருக்குது, 7:30க்கே வந்துட்டார். ஆனா பின்னேரம் 4:45க்கு போக வேண்டியவர் 5 மணிக்கு பூட்டிட்டு போயிட்டார் என்றால் காலம் 1/2 மணித்தியாலம் ஓகே எடுக்கலாம். ஆனா பின்னேரம் காமணத்தியாலத்தையும் இருந்தால் காமணத்தியாலத்தையும் 1/2 மணித்தியாலத்தையும் கூட மொத்தமா 3/4 மணித்தியாலம் தான் இருக்கின்றால் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாது. ஏன்னா மொத்தமா ஒரு நாள்ல ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலம் இருக்க வேணும். அதான் இதுல சொல்லப்படுறது. அதை விளங்கிட்டா மிச்சம் சரி. அதை ஞாபகத்திலே இருக்கும். ஒருக்கா விளங்கிட்டாலே ஓகே இதெல்லாம் சரிதானே. அப்ப ஒரு நேரத்துல 1/2 மணித்தியாலத்தை குறைஞ்ச காலப்பகுதியையோ அல்லது மொத்தமா ஒரு நாள்ல 1 மணித்தியாலத்தை குறைஞ்ச காலப்பகுதியோ இன்னொரு வகையில சொல்றேன்னா பின்னரும் அவர் 3 மணித்தியாலம் வேலை செய்திருக்கிறார். ஆனா காலமா 7:45க்கு தான் வந்திருக்கிறார் என்றால் அந்த 3ஐயும் இதுல ஒரு காமணத்தியாலத்தையும் சேர்த்து 3 காமணத்தியாலம் எடுக்கலாது. ஏனென்றால் ஒரு நேரத்துல 1/2 மணித்தியாலத்துக்கு இல்லை. ஆனா பின்னரும் 3 மணித்தியாலம் வேலை செய்கிறார், காலமும் 3/4 மணித்தியாலம் வேலை செய்கிறார் என்றால் 3ஐயும் 3/4 மணித்தியாலத்தையும் சேர்த்து 3/4 மணித்தியாலத்துக்கு அவருக்கு கொடுக்கலாம். இதுதான் இதனுடைய பொருள். அப்ப ஒரு தடவையில கணிப்பீட்டின் போது மணித்தியாலத்தின் 4 ஒரு பகுதியை குறைந்த காலத்தை கணிப்பிட இயலாது. சரியா. அப்ப ஒரு நாளுக்கு ஒரு தடவையில கணிப்பீட்டின் போது அப்ப இப்ப 35 நிமிஷம் இருக்குன்றால் அந்த 35 நிமிஷத்தை எடுக்கலாம். 35 நிமிஷம் 1/2 மணித்தியாலம் தான் எடுக்கும். அப்ப 1 மணித்தியாலம் தானே ஒரு நாள்ல கொடுக்கலாம்டா 1 மணித்தியாலம் 1/4 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் 1/3 மணித்தியாலம் தான் கணிப்பீடு வரலாமே தவிர 1/3 மணித்தியாலத்துக்கு ஒரு 44 நிமிஷம் ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் 1/2 மணித்தியாலத்துக்குரிய கொடுப்பனவு தான் கொடுக்கலாம். தான் சொல்லப்படுது. காமணித்தியாலத்தின் பகுதிகளுக்கு தான் கொடுக்கலாம். ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலத்துக்கு, அடுத்தது ஒரு காமணித்தியாலத்துக்கு ரைட் தானே. காமணித்தியாலத்துக்கு குறைஞ்ச பகுதிகளை மேலதிக நேர கொடுப்பனவுக்காக எடுத்துக்கொள்றது இல்லை ரைட் தானே. அப்ப அந்த விடயத்தையும் பாருங்க. அப்ப அது அப்ப 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஒரு தடவையில 1/2 மணித்தியாலத்தை குறைஞ்ச காலப்பகுதி எடுக்கலாது. ஒட்டுமொத்தமா ஒரு நாள்ல 1 மணித்தியாலத்தை குறைஞ்சிருந்தால் அதுக்கு கொடுக்க இயலாது சரிதானே. மற்றது ஒரு தடவையில மேலதிக நேர கொடுப்பனவை கணிப்பீடு செய்யல காமணத்தியாலத்தின் பகுதிகள் மட்டும்தான் எடுக்கலாம். அதுக்கு அப்பாற்பட்ட தசங்கள் ஒன்றையும் எடுக்க இயலாது. 1 மணித்தியாலம் 20 நிமிஷம் வந்து மேலதிக நேர கொடுப்பனவை கணிப்பிட்டு கொடுக்க இயலாது ரைட். கடமைக்காக பயணிப்பது கடமையை நிறைவேற்றுவதன் ஒரு பகுதியாக காணப்படும் சந்தர்ப்பம் என்றால் கடமைக்காக பயணிக்கிறதே கடமை என்ற ஒரு பகுதி என்ற சாரதிகள்னு சொல்லுங்களேன். அவர் கடமைக்காக பயணிக்கிறார் என்றால் அதுதான் அவற்றை கடமை என்ற பகுதி. கடமை பொறுப்பு தன்மைக்கேற்ப விழிப்புடன் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். அதாவது காசை கொண்டு வர வேண்டாம். இப்ப பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக காசை கொண்டு ஒரு அலுவலரை அனுப்புறோம் என்றால் அவர் முழுமையா விழிப்பா இருக்கணும். அங்க ஓய்வா இருக்கல, போய் சேரும் மட்டும் ரிலாக்ஸா இருக்கலாது. மற்றபடி ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆளை கொழும்புக்கு அனுப்பினால் அது கடமையினுடைய ஒரு பகுதியும் அல்ல, அடுத்தது விழிப்பாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பமும் இல்லை. அப்ப பயணத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாது. இந்த 2 சந்தர்ப்பத்திலேயும் மட்டும்தான் சரிதானே கடமை பயணம் செய்யற நேரத்தை ஓவர் டைமுக்கு கால்குலேட் பண்ணலாம். பயணிக்கும் காலத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கிறேன்றால் 2 நிபந்தனைகள் தான் இருக்குது. ஒன்று வந்து சரிதானே பயணிக்கிற கால பகுதிக்கு, அதாவது பயணம் செய்யற கால பகுதிக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கிறேன்டா 2 நிபந்தனை தான் இருக்குது. ஒன்று வந்து அவர் அந்த பயணமே கடமை என்ற பகுதியா இருக்க வேணும், அல்லது விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க வேணும். இப்ப சிராப்பர் ஒரு ஆள் காசை கொண்டு வர்றாருன்னா விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சந்தர்ப்பம் தவிர பயணிக்கிற காலத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவை கொடுக்க இயலாது.
ஆனால் இன்னொரு இடத்துல போய் அவர் கடமையாற்ற காலப்பகுதிக்கு கொடுக்கலாம் இன்னொரு அலுவலகத்துல. அப்ப இங்கேயும் அரைவல் டிபார்ச்சர் இருக்க வேணும் மேலதிகார கொடுப்பனவுக்கு, இந்த 2 சந்தர்ப்பம் தவிர. பயணம் செய்யும் போது இடக்கிட மட்டும் வேலை ஏற்படும் போது காத்திருத்தல் கடமையாக கருதி மேலதிகாரப்படின்ற அறப்படி வழங்கலாம். சரிதானே? பயணம் செய்யல இடையில மட்டும் ஒரு வேலை இருக்குது அவருக்கு. சரியா? மற்றபடி ஒரு வேலையுமே இல்லாம கொழும்பு போனா சரி. ஆனா இடையில மட்டும் ஒரு காண்டாபுரத்துல ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு போனாருன்னா புத்தளத்துல ஒரு சின்ன வேலை இருக்குது. பிறகு கொழும்புக்கு போனியார் என்றால் அப்படியான சந்தர்ப்பத்துல மற்றும்படி எத்திரோடலாம் காண்டாபுரத்துல இருந்து புத்தளம் வரைக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்துல காத்திருத்தல் கடமைன்னு சொன்னால் மேலதிக நேர கொடுப்பன வந்து அரைவாசி கொடுக்குறது. அப்ப அரைவாசி தான் கொடுக்கலாம். மேலதிக நேர கணிப்பை ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலதிக நேரத்தை கணிப்பீடு செய்துட்டு அதுண்ட அரைவாசிக்கு தான் கொடுப்பனவும் கொடுக்கலாம். சரிதானே? அடுத்தது பொதுவாக நாளாந்த அடிப்படையில மேலதிக நேரம் கணிப்பிட வேணும். நாளாந்த அடிப்படையில தான் மேலதிக நேரம் கணிப்பிட வேணும். அதுக்கேற்ற நிபந்தனை எல்லாம் சொல்லி இருக்குது. ஆனால் சில நேரம் வாராந்த அடிப்படையில கடமை நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தால், இப்ப காவலாளிகள் போன்றவருக்கு சுழற்சி முறை கடமைகள் கொடுத்திருந்தார். அப்ப ஒரு நாளைக்கு இப்ப இந்த இரவும் வேலை செய்து பகலும் வேலை செய்வார். அப்புறம் நாளைக்கு அவருக்கு லீவ் அப்படி இருந்தால், அப்ப இன்றைக்கு 24 மணி நேரம் வேலை செய்யறாருன்னுட்டு அவருக்கு மேலதிக நேரத்தை கொடுத்தால் நாளைக்கு அவர் வேலை செய்ய வர மாட்டார். சரிதானே? 2 நாளைக்கு அவருக்கு ஓய்வு, அப்புறம் அங்கால அப்படி சுழற்சி கடமையில கொடுத்திருந்தால் அது ஒரு நாளுக்கு கணிப்பீடு செய்யறது கஷ்டம். எனவே அப்படியானாக்களுக்கு வாரத்தின் அடிப்படையில சரிதானே? வாரத்துல எத்தனை நாள் வேலை செய்யணும்னா அந்த எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யணும்னு பார்த்துட்டு அந்த மணித்தியாலத்துக்கு மேற்படுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. அப்ப அப்படி கொடுக்கலாம். அப்ப பொதுவாக நாளாந்த அடிப்படையில மேலதிக நேரம் கணிப்பிட வேணும். வாராந்த கடமை நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் சுழற்சி அடிப்படையில் அப்படி வாராந்த கடமை நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அதுக்கேற்ற வகையில் அந்த வாரத்துல கூடுதலாக வேலை செய்யற மணித்தியாலங்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம். ஒரு மணித்தியாலத்துக்குரிய மேலதிக நேர கொடுப்பனவு நாட்சம்பளத்தின் 8 பங்கு. நாட்சம்பளம் பார்க்கறது திரண்ட மாதச்சம்பளத்தின் 30 பங்கு. இந்த திரண்ட மாதச்சம்பளம்ன்றது அவற்றை தொடக்க சம்பளம், இன்கிரிமெண்ட் எல்லாம் அடிப்படை சம்பளம் தான். அதாவது படிகள் உள்ளடக்கிறது இல்லை. சரிதானே? அது உங்களுக்கு தெரியும். அப்ப 30 பங்கால தான் பார்க்க வேணும். நாங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு வேதனம் பாக்கியங்களை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வேதனம் பாக்கியங்களை பார்ப்போம் என்றால் இப்ப ஒரு மாதத்துல ஒரு நாளுக்கான வேதனம் ஒன்று பார்க்கிறனால இப்ப அரியஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதத்துல இருக்கிற நாட்களால பிரிச்சுதான் பார்ப்போம். பிப்ரவரி மாதம் என்றால் பிப்ரவரி மாதத்துல 5 நாளுக்கு நோப்பே கழிக்கணும் என்றால் அவற்றை சம்பளத்தை 28 அந்த பிப்ரவரியில 28 நாள் என்றால் 28 பிரிச்சு 5 நாளுக்குரிய சம்பளத்தை கழிச்சு தன் அறவிடுவோம் நோப்பே. அப்ப அந்த மாதத்துல இருக்க நாட்கள் இப்ப ஜனவரி மாதம் 31 பிரிச்சு 5 நாளுக்குரியதை கழிப்போம். இப்ப அப்படித்தான் ஒரு மாதத்தின் பகுதிக்கான வேதனத்தை கணிக்கிறது. ஆனா மேலதிக நேர கொடுப்பனவு விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்கறதுக்கு எல்லாம் முதொன்றும் பார்க்கறது இல்லை. அது எந்த மாதம் பிப்ரவரியில ஒரு நாள் வேலை செய்தாலும் 30 ஒன்றுதான், மார்ச்ல ஒரு நாள் வேலை செய்தாலும் 30 ஒன்றுதான். அப்ப மணித்தியாலத்துக்குரிய மேலதிக நேர கொடுப்பனவு படிதான் கொடுக்கிறது. எனவே மணித்தியாலத்துக்குரிய கொடுப்பனவை பார்க்கிறது ஒரு நாள் வேதனத்தை 8 பிரிக்கிறது. ஒரு நாள் வேதனத்தை பார்க்கறதுனால் மாத சம்பளத்தை 30 பிரிக்கிறது. சரிதான். அன்றைக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஒரு ஆளால கேட்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி சொன்னால் அப்ப ஓஎஸ்க்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கறதுக்கு நாங்க 30 பிரிக்கணும். கொஞ்சம் கூட என்ன 240 தானே 30 பிரிச்சு 8 பிரிக்கிறேன்னா 240. அப்ப அவர்களுக்கு கொஞ்சம் கூட 270 பிரிக்கணும். சொல்லப்பட இல்லை, தேவையில்லாத வேலைக்கு போவார். ஏன்னா அப்ப மேலதிக நேர கொடுப்பனவுன்றது 30 பிரிச்சு ஒரு நாள் சம்பளத்தை கண்டு ஒரு நாள் சம்பளத்தை 8 பிரிக்கிறேன்னா மொத்தம் சம்பளத்தை நேரடியாக 240 பிரிச்சாலும் சரி. அப்ப 240 பிரிக்க எவ்வளவு வருதோ அதுதான் ஒரு மணித்தியாலத்துக்குரிய மேலதிக நேர பெறுமதி. எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யறாரோ ஏற்கனவே சொன்னதன்படி கணிப்பீடு செய்து அந்த மணித்தியாலங்களுக்கு அதை கொடுப்பனவு செய்தா சரி. சரிதானே? அடுத்த காத்திருத்தல் கடமை என்றது ஏற்கனவே நான் சொன்னேன் சாதாரண கட்டணத்தின் அரைப்பகுதி. அப்ப மேலதிக நேர கொடுப்பனவை கணிக்கிற மாதிரி கணிச்சிட்டு அது அரைவாசி கொடுக்கப்படும். குறிப்பிடத்தக்க அளவு வேலை காணப்படாத போதும் அப்ப வேலை ஒன்று பெருசா இல்லை ஒரு ஆளுக்கு. ஆனால் குறித்த காலப்பகுதியில் விதிக்கப்பட்ட சேவை நிலையத்துல கடமை நிமித்தம் இருக்க வேணும் என்று சொல்லி இருந்தால் அப்ப கடமை நேரம் இருக்கிறார், ஆனா ஒரு வேலையும் இல்லை, ஆனா கட்டாயம் இருக்க வேணும்னு சொல்லப்படுது. சரியா? இன்றைக்கு 12 மணி வரைக்கும், இன்றைக்கு தான் ஒரு க்ளோசிங் டேட் வைங்களேன். அப்ப இன்றைக்கு இரவு 12 மணி வரைக்கும் ஒரு ஆள் இருக்க வேணும் ரொம்ப எல்லாம். ஆனால் வேலை ஒன்றும் இல்லை, இருக்க வேண்டிய அரும்பு வந்தா அலுவலகத்தை திறந்து வச்சு கொண்டு இருக்கணும் என்றால் அது இதுக்குள்ள அடங்கலாம். சரிதானே? அப்ப வேலை என்று இல்லை, வேலை இருந்தா முழுமையா கொடுக்கணும். வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆனால் குறித்த கால பகுதியில விதிக்கப்பட்ட சேவை நிலையத்துல அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அப்படியான சந்தர்ப்பத்தில் அதை காத்திருத்தல் கடமை என்று சொல்லி சொல்லலாம்.
சரிதானே? அப்ப காத்திருத்தல் கடமைக்கு ஏன்னா வேலை செய்யாம இருக்கிறார், ஆனா வீட்டை போயில்லை, அங்கேயே இருக்க வேண்டி இருக்குது. அப்ப மேலதிக நேர கொடுப்பனவன் அரைவாசி. தேவை ஏற்படும் போது உடன் அழைக்கக்கூடியவாறு சேவை நிலையத்தில் இத்திர கொள்ள அனுமதிக்கப்பட்டாலும் இப்படி செய்யலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் சாரதிகள் ஏன்னா இங்க வேலை நடந்து இருக்கு, அவைக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆனா சில நேரம் இரவேதும் தேவை வந்தால் ஆம்புலன்ஸ் சாரதிகள்னு சொல்லுங்களேன். சரியா? அப்ப அவர்கள் போய் நிறுத்தலாம். ஆனா இரவே ஏதோ ஒரு கேஸ் ஒன்று வந்துட்டால் வரணும் என்றால் அதை காத்திருத்தல் கடமைன்னு சொல்லி அரைவாசி கொடுப்பனவை கொடுக்கலாம். இதுதான் இதுல சொல்லப்படுறது காத்திருத்தல் கடமை. சாரதி அல்லது துணையால் தொடர்பாக அப்படி சாரதிகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல கடமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் வீட்டை போய் நில்லுங்க, ஆனா கூப்பிட்டா உடனே வரணும் என்று சொல்லியிருந்தாலும் தேவை ஏற்படும் போது மீள அழைக்கப்பட கட்டுப்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியையும் அப்படி சொல்லி விட்டுருந்தா இந்த நேரம் இருக்கணும், கூப்பிட்டா உடனே வரணும் என்று சொல்லி அவரை வீட்டை போக வச்சுலாம். இங்க நித்திர கொள்றதுன்னு பதிலாக வீட்டை போய் நித்திர கொள்ளுங்க, ஆனா உடனே வரணும் என்று சொல்லி அவரை படிச்சிருந்தால் அதுவும் காத்திருத்தல் கடமையா கொள்ளலாம். தற்காலிக கடமையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் வாகனத்துக்கு அருகில் இருக்க கட்டாய தேவைப்பாடுடைய இருக்கிறத காரணமாக சுதந்திரமா நடமாட முடியாதுள்ள சாரதி முழு நேர கடமையில் ஈடுபட்டாருன்னு தான் கருதும். எங்கடாக்கள் என்ன செய்யறா, கொழும்புல கொண்ட சாரதியை விட்டுட்டு அது காத்திருந்த கடமை, இனி ஒரு வேலையும் இல்லைண்டா அவர் வாகனத்தை விட்டுட்டு போயிடாது. கொழும்புல போயிருந்தால் அவர் வீட்டையும் போயிடாது. அவர் வாகனத்துக்கு பொறுப்பு. அலுவலகத்தில இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னா முழு நேரமா வாகனத்துக்கு பொறுப்பு. எனவே அப்படியான சந்தர்ப்பத்துல முழு நேர கடமைன்னு தான் கருதணும். அதை காத்திருத்தல் கடமைன்னு கருதலாது. நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு கொழும்புக்கு போறோம், 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இனி 4 அண்டை பின்னரம் தான் நாங்கள் வருவோம். அப்புறம் இவரை விட்டுட்டோம், இனி 4 அண்டை பின்னரம் 4 மணிக்கு முடியும், நீ வந்தேத்தினா சரியண்டா. அப்ப அவருக்கு காத்திருத்தல் கடமைன்னு 2 நாள் கொடுக்கலாது. ஏன்னா அவர் வாகனத்தோட தான் நிக்கணும். உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேற ஒரு வேலை இல்லாட்டி அவர் வாகனத்தை பார்க்கதான் அவற்ற வேலை. அதனுடையால் முழு நேரமாகத்தான் கருதி கொடுக்க வேணும். இப்ப இந்த வேறுபாடுகள் சரியா? சரிமா பாருங்க, இப்படியான சம்பவங்கள் வரைகள். அப்ப இதை விளங்கி கொண்டோம்னா சரி, நாங்க ஃபுல்லா விளங்கி கொண்டு போயிட்டோம் என்றால் எங்களுக்கு கணக்க லாபம் இருக்குன்னு சொன்னால் இந்த வினாவையும் இலகுவா விளங்கி கொள்ள விடையளிக்கலாம். பாடமாக்குற தேவையிலிருந்து விடுபடலாம். என்ற பாடமாக்குறது கஷ்டம். அரை மணித்தியாலத்துக்கு குறைந்த கால பகுதியை கணிக்கலாது. சரிதானே? அங்க 1 மணித்தியாலத்துக்கு குறைஞ்ச, இங்க 1/2 மணித்தியாலத்துக்கு குறைஞ்ச ஒரு கொடுக்கணும், சரியலா கணிக்கலாது. அப்ப இது காத்திருத்தல் கடமை சம்பந்தமா. பொதுவாக ஒரு வெற்றிடமான பதவிக்கான கடமையோ என்ன கடமையோ என்றாலும் திணைக்கள தலைவருக்கு இருக்கிற இப்ப இருக்கிற ஏற்பாடுகளின்படி 20 மணித்தியாலத்துக்கு தான் அனுமதிக்கலாம். திணைக்கள தலைவர் 20 மணித்தியாலங்களுக்கு தான், அப்ப பொதுவாக 20 மணித்தியாலத்துக்கு தான் மேலதிக நேர கொடுப்பனவுக்கு அனுமதி வழங்கப்படும். அதுக்கு மேற்பட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்றால் 20 மணித்தியாலத்துக்கு மேல அனுமதி வழங்க வேண்டும் என்றால் அதுக்குரிய காரணங்களோட அமைச்சின் செயலாளருக்கு தான் விண்ணப்பிக்க வேணும். எனவே 20க்கு மேல அனுமதிக்கிற அதிகாரம் அமைச்சின் செயலாளருக்கு தான் இருக்குது, திணைக்கள தலைவருக்கு இல்லை. சரிதானே? அப்ப இந்த வரையறையிலையும் பார்த்து வச்சுக்கணும். திணைக்கள தலைவர் அப்ப 20 வரைக்கும் தான் ஒரு ஆளுக்கு சாதாரணமா மேலதிக நேர கொடுப்பனவு அனுமதிக்கலாம். அதுக்கு மேல அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நியாயப்பாடுகளோட அமைச்சின் செயலாளருடைய அனுமதி பெறப்பட வேணும். ரைட் தானே? சில நேரங்கள்ல மாவட்ட செயலகத்துல வேலை செய்யறார்கள், நாங்கள் சில நேரம் யோசிப்போம் அரசாங்க அதிபர் பிரிவிக்கிறார். இப்ப அரசாங்க அதிபர் பாத்தீங்கன்னா சில நேரம் கூடுதலான தொகையில அனுமதிக்கிறாரா இருக்கலாம். அப்ப நாங்கள் அது திணைக்கள தலைவருக்கு இருக்கிற அதிகாரம் என்று எடுத்துக்கொள்றது. அது அப்படி அல்ல. அது செயலாளருக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் டெலிகேட் பண்றார். அதாவது அதிகாரங்களை கையளிக்கிறார், இவ்வளவுக்குள்ள நீங்கள் அனுமதிங்கன்னு சொல்லி. அதுக்காக அது செயலாளர்கிட்ட அதிகாரம் இல்லாம போகாது. சரிதானே? ஆனபடியா அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது விடுமுறை நாட்கள். இப்ப விடுமுறை நாட்கள் என்று சொல்றது எங்களுக்கு தெரியும், போயா தினங்கள், ஞாயிற்றுக்கிழமைகள், மற்றது இனிய விடுமுறை நாட்கள், பொது விடுமுறை தினங்கள் என்று சொல்லுவோம். மற்றது சரிதானே? சனி ஞாயிறு பொதுவாக வார இறுதி நாட்கள் என்று சொல்லுவோம், ஓய்வு நாட்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இது விடுமுறை நாட்கள் தொடர்பான விடுமுறை சட்டத்துக்கு அமைவாக ஓயாவும் ஞாயிற்றுக்கிழமையும் பொது விடுமுறை நாட்கள் அல்லது விசேடமா பொது விடுமுறை தினங்கள் என்று பிரகடனப்படுத்தப்படுறது. உங்களுக்கு தெரியும், சில நேரம் இடையிலையும் பிரகடனப்படுத்தப்படுறது, மற்ற கலண்டர்ல இருக்கு தானே பொது விடுமுறை தினங்கள். அப்ப அதுகள் எல்லாம் இந்த சட்டத்துக்கு அமைய பிரகடனப்படுத்தப்படுறது. மற்றும்படி
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாள்னு சொல்லுவோம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப. அப்ப விடுமுறை நாள் சம்பளம் என்றது என்னென்றால், விடுமுறை நாள் சம்பளம் என்று நாங்கள் இங்க கதைக்கிறது முழுக்க மேலதி நேர கொடுப்பனவு உரித்துடைய அலுவலருக்கு. சரிதானே? மேலதிக நேர கொடுப்பனவு உரித்தற்ற அலுவலருக்கு விடுமுறை நாள் சம்பளத்துக்கும் உரித்து இல்லை. அவர்களுக்கு விடுமுறை நாட்கள்ல கடமையாற்றத்துக்கு வழங்குறது வேற ஒரு கொடுப்பனவு, அதை விடுங்க, அதை பார்ப்போம். அப்ப இங்க விடுமுறை நாள் சம்பளம், அதாவது கொல்டே பேன்னு சொல்றது, நாங்கள் சும்மா அப்படியே சொற்பதத்தை பாவிச்சாலும் அலுவலகத்துல இங்க நாங்கள் கதைக்கிற விடுமுறை நாள் சம்பளம்ன்றது மேலதிக நேர உரித்துடைய அலுவலர்களுக்கு வழங்கப்படுறது. அப்ப சேவை நிபந்தனைக்கு அமைய விடுமுறை நாட்கள்ல பணியாற்ற வேண்டிய அலுவலர் நாட்சம்பளம் பெறுமாறாயின், சரிதானே, சேவை நிபந்தனைக்கு அமைய விடுமுறை நாட்கள்ல பணியாற்ற வேண்டிய ஒரு அலுவலர் நாட்சம்பள அலுவலரா இருந்தால், அதாவது இவர் விடுமுறை நாட்கள்ல கடமையாற்றுறதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். நீங்கள் அப்படி அல்ல, சரிதானே, அதையும் விளங்கி கொண்டு பாருங்க. இப்ப விடுமுறை நாட்கள் இது சுகாதாரம் அப்படியான அதில் வேலை செய்யறார்கள், அவர் விடுமுறை நாட்கள்ல கடமையாற்றத்துக்கு கடப்பாடுடையவரா இருந்தால், நாட்சம்பளம் பெறாரா இருந்தால், விடுமுறை நாளோட அதற்கு முன்னைய அல்லது பின்னைய கடமை நாள்ல அவர் சமூகம் அளிச்சிருந்தால் ஒரு நாள் சம்பளம் வழங்கப்படும். சரிதானே? சம்பளத்துடனான விடுமுறை பெறுறதுக்கு தகுதியுடையவராக இருந்தால் சம்பளத்துடனான விடுமுறையாக கருதலாம். சரிதானே? அது நாள் சம்பளத்துக்கு. ஆனா மாத சம்பளம் பெறுறவராக இருந்தால் அவர் விடுமுறை நாள்ல கடமையாற்ற வேணும்னு தானே சொல்லி இருக்குது. எனவே விடுமுறை நாள்ல கடமையாற்ற வேணும் என்றால் அன்றைய கடமையாற்றதுக்காக எந்த விதமான மேலதிக கொடுப்பனவும் இல்லை. இது விடுமுறை நாள்ல கடமையாற்றது கடப்பட்டிருக்கிற அலுவலர்களுக்கு. சரிதானே? ஆனால் விடுமுறை நாள்ல பணியாற்ற தேவைப்படாத அலுவலர், அதான் நீங்கள் விடுமுறை நாட்கள்ல நீங்க பணியாற்ற வேண்டிய தேவை இல்லை தானே. சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் எல்லாமே அலுவலகம் இல்லை தானே. எனவே அப்படியான ஆட்கள் என்றால் நாட்சம்பளம் பெறவரா இருந்தால் விடுமுறை வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நாள் சம்பளத்துடனான விடுமுறை, சரிதானே, திருப்பி பிற ஒரு நாள் சம்பளத்துடனான விடுமுறை வழங்கலாம். அல்லது சேவையாற்றிய நாளுக்காக வளமையான சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்னொரு நாள் சம்பளம், வளமையான சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்னொரு நாள் சம்பளம் வழங்கலாம். ரெண்டு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்கும். நாள் சம்பளம் என்றால். மாத சம்பளம் என்றால் அவர் பணியாற்றிய நாளுக்கு பதிலா இன்னொரு நாள் பதில் விடுமுறை அல்லது ஒரு நாள் சம்பளம். இதானே விடுமுறை தின கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியால் அதுல கணக்கு சொல்லல. பதவிநிலை அலுவலர் அல்லது வெளிக்கள அலுவலர் அல்லது மேலதிக நேரப்படி குறித்தற்ற அலுவலர் ஒரு நாள் பதில் விடுமுறையை மட்டும்தான் பெறலாம், கொடுப்பனவோ பெறலாது. சரிதானே? சொல்லுங்க. ஒரு லேபர் கிரேட்ல இருக்கிற ஒரு ஆள் லைப்ரரியில அசிஸ்டன்ட் ஒரு இதுல வேலை செய்யறா. ஆனா லேபர் கிரேட் தான், வெளிக்கள தொழிலாளி தான், அவைக்கு மாத சம்பளம் தான். ஆனா ஓவர் டைம் கொடுக்கலாம். ஓவர் டைம் கொடுக்கலாம் தானே, அவற்ற பதவிக்கு தானே ஓவர் டைம். அதுதான் நம்ம சொன்னேன். இப்ப சூப்பரா கிரேட் மாத சம்பளம் பெறுபவர் என்றால் மேலதிக கொடுப்பனவு குறித்து இல்லை. அது அவர் சனி ஞாயிறு வேலை செய்ய வேண்டிய கடப்பாடு இல்லை. சனி ஞாயிறு அவர் வேலை செய்ய வேண்டிய ஆளா? அதுதான் அவர் விடுமுறை தினங்கள்லயும் வேலை செய்ய வேண்டிய ஒரு அப்படியான நிபந்தனையுடைய ஒரு அலுவலரா இருந்தா தான். இல்ல எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்குது டெய்லி ஒவ்வொரு நாளும் லைப்ரரி திறக்க சொல்லி. இல்ல அத நான் சொல்லுவேன். இல்ல அவர் 7 நாளும் வருவார், சரி. ஆனா நாங்க இப்ப அந்த அவர் உரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார் தானே. அவர் அந்த விடுமுறை நாள்லயும் கடமையாற்ற வேண்டிய ஒரு பதவி நியமனமா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி அவர் செலவிப்பா நீங்க அங்க நியமிக்கலன்னு வைங்களேன், அவர் தன் சொந்த பதவியில் இருப்பாருன்னு வைங்களேன். அப்ப அப்படியான நேரத்துல அவர் லீவு நாளா கட்டாயம் பெற வேணுமா, வர தேவையில்லையா? அதைத்தான் பார்க்கணும். வர தேவையில்லைன்னா அவருக்கு நாங்க கொடுக்க தானே வேணும், நீங்க அங்க கொண்டே விட்டதுக்காக. ஏன்னா அவர்கிட்ட பதவி இதுதானே, அவர் வர வேண்டிய ஆளுங்க. அதுதான் இதுன்ற கருத்தை. ஓகே, மெட்டாக்களுக்கு தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். சரிதானே அது? ரைட். அவர் வர வேண்டிய ஆள் இல்ல தானே. அப்ப வர வேண்டிய ஆள் இல்லாத ஒரு ஆளை தானே நாங்க வேற சொல்றோம். அப்ப நாங்கள் அதை கொடுக்க வேணும். அப்ப அவர் இந்த 2வது கேட்டகரிக்கெல்லாம் பெறுவேன். இது சேவை நிபந்தனைக்குமே விடுமுறை நாள்ல பணியாற்ற தேவைப்படுத்தப்படாத அலுவலர் அவர். அப்ப அவரை கொண்டே நாங்கள் வேறொரு பதவியில வச்சு வான்னு சொல்றோம். அப்ப வான்னு சொல்றபடியா தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நாட்சம்பளம் பெற 2 டபுள் பே வரும்.
மாத சம்பளம் பெறவராக இருந்தால் ஒன்றில் பணியாற்றிய தினத்துக்கு பதிலாக இன்னொரு நாள் விடுமுறை எடுக்கலாம், அல்லது ஒரு நாள் சம்பளத்தை விடுமுறை தின கொடுப்பனவா எடுக்கலாம். இதுதான் நாங்கள் வளமையா சரி நாங்கள் ஹாலிடேல வேலை செய்தா விடுமுறை. இது மேலதிக நேர கொடுப்பனவுக்கு மேலதிகமானது. இப்ப அங்க 20 மணித்தியாலம் அனுமதிச்சிருந்தால் அது 20 மணித்தியாலம் மேலதிக நேர கொடுப்பனவு. இது ஒரு கடமை நாள்ல லீவு வந்தால் அந்த நாள்ல வேலை செய்ததுக்காக இது மேலதிகமாக அனுமதிக்கிறது. சரிதானே? அந்த 20க்குள்ள கொண்டு இதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. அது வேறொரு கொடுப்பனவு, இது வேறொரு கொடுப்பனவு. ஆனால் பதவியில்ல உத்தியோகத்தரோ அல்லது வெளிக்கள உத்தியோகத்தரோ மேலதிக நேர கொடுப்பனவு குறித்து இல்லாத ஒரு உத்தியோகத்தரா இருந்தால் அவர் விடுமுறை நாள் ஒன்றுல வந்து வேலை செய்வரா இருந்தால் அவர் அதுக்கு பதிலாக இன்னொரு பதில் விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர விடுமுறை தின கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதான் நான் சொன்னது. நான் சொன்னேன் இது விடுமுறை தின கொடுப்பனவுன்றது மேலதிக நேரம் உரித்துள்ள ஆக்களுக்கு தான் வழங்கப்படுறது. சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்றால் பதவியில்ல உத்தியோகத்தர், இப்ப ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் அல்லது நிர்வாக உத்தியோகத்தர் அல்ல எல்லாருக்குமே ஹாலிடே பே நாங்க கொடுக்குறோம். அப்ப இதுல மாறி சொல்ற மாதிரி யோசிக்கும். அது ஹாலிடே பே இல்லாத அடுத்தது இன்னொரு பகுதியானது. சரியா? நாங்கள் 10 டைம் ஹாலிடே பேன்னு தான் சொல்றோம், அது ஓகே. ஆனால் ஹாலிடே பே அப்ப எக்ஸாமுக்கு வடிவா ஞாபகத்துல வச்சிருங்க. விடுமுறை தின கொடுப்பனவுக்கு உரித்துடையவர்கள் என்றால் மேலதிக நேர கொடுப்பனவு குறித்தற்றவர்களுக்கு விடுமுறை தின கொடுப்பனவுக்கும் உரித்து இல்லை. அதான் இதுல சொல்லப்படுறது. அப்ப எக்ஸாமுக்கு தான் நான் இந்த வசனத்தை சொல்லி கொண்டு வரேன். சரிதானே? அதான் கிளியரா ஈகோட்ல சொல்லியிருக்கு. பதவியில்லை அலுவலர் அல்லது வெளிக்கள அலுவலர் அல்லது மேலதிக நேர படி குறித்த அலுவலர் ஒரு நாள் பதில் விடுமுறை மட்டுமே பெறலாம் என்றால் விடுமுறை தின கொடுப்பனவு பெற முடியாது என்றதான் இந்த கருத்து. சரியா? பரீட்சை நோக்கத்துக்கு அதை வச்சிருங்க. ஆனா இப்ப எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும் என்னன்னா நான் ஹாலிடே பே கொடுக்குறோமே எங்கட ஆபீஸ்ல அது அதை பார்ப்போம் அடுத்தது. சரி, அதை அப்படியே வச்சிருங்க. விடுமுறை நாள்ல ஒரு பகுதியில மட்டும் கடமையாற்ற அலுவலருக்கு, சரிதானே, விடுமுறை நாள்ல ஒரு பகுதியில மட்டும் கடமையாற்ற அலுவலர், அதாவது விடிய 8:30 வரை இல்ல 10 மணிக்கு தான் வந்திருக்காருன்னா ஒரு பகுதிக்கு தானே கடமையாற்றுறார். அப்ப கடமையாற்ற அலுவலருக்கு பொதுவாக கடமை நேரத்தினுள் காணப்படும் கடமையாற்றிய கால அளவுக்கு மட்டுமே மேலதிக சம்பளம் அல்லது 13 வழங்கப்பட வேண்டும். சரியா? அப்ப இப்ப அவர் 10 மணிக்கு வந்து சில நேரங்கள் அப்ப 10 மணிக்கு வந்தா 8:30 வர வேண்டியவர் 1:30 மணிக்கு பின்னி தான் வந்திருக்கிறார் விடுமுறை நாள்ல. 10 மணிக்கு வந்து ஆனா பின்னேரம் 3 மணிக்கு நின்று வேலை செய்யிருக்கிறார். அப்ப அவருக்கு இந்த ஹாலிடே பேய கொடுக்குறால் என்ன சொல்லப்படுது என்றால் கடமை நேரத்துக்குள்ள வர்ற பகுதிக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். கடமையாற்றிய கடமை நேரத்தினுள் காணப்படும் கடமையாற்றிய கால பகுதிக்கு மட்டும். அதாவது அவர் 10 மணிக்கு வந்து பின்னேரம் 7:15 மட்டும் வேலை செய்யிருக்காரு. அதான் 3 மணித்தியாலம் கூட வேலை செய்யிருக்கிறார். ஆனால் அவருக்கு விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் 10 மணியிலிருந்து பின்னேரம் 4:15 வரைக்கும் அந்த நேரத்துக்கு தான் விடுமுறை தின கொடுப்பனவோ அல்லது பதில் விடுமுறையோ கொடுக்கலாம். அப்ப அவர் இப்ப அன்றைக்கு கூட மணித்தியாலம் வேலை செய்யிருக்காருன்றதுக்காக ஒரு நாள் பதில் விடுமுறையை கொடுக்கலாது. அப்ப இவ்வளவு மணித்தியாலத்துக்கு சமனா. அப்ப இன்னொரு நாளும் அவர் வந்து 1.5 மணித்தியாலம் வேலை செய்துட்டு தான் இதுக்கு சமனான லீவ் எடுத்துக்கொண்டு போகலாம். எனவே பொது விடுமுறை தினத்தை அவர் முழுமையா பெற்றுக்கொள்ளணும் என்றால் அல்லது பதில் லீவை முழுமையா பெற்றுக்கொள்ளணும் என்றால் அவர் அலுவலக நேரத்துக்கு முழுமையா கடமையாற்றி இருக்கவர். அப்ப அலுவலக நேரம் என்று கருதப்படுறது 8:30 4:15 சொல்லுங்களேன். அல்லது சில நேரம் தளர்வு நேரத்தை வச்சுக்கணும் 9 4:45 இருக்குதானே. அப்ப அந்த நேரத்துக்குள்ள கடமையாற்றி இருக்கவர். சரிதானே? 9க்கு பிந்தி வந்தால் அவர் முழுமையான விடுமுறை தின கொடுப்பனவையோ அல்லது ஒரு நாள் பதில் லீவையோ பெற்றுக்கொள்ள முடியாம போகும். இதுதான் இதுல இருக்கிற இன்னொரு நிபந்தனை. சரியா? அப்ப அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் சில நேரம் மாறியெல்லாம் செய்யறது அப்படி இல்லை. கோட்ல இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதை விளங்கிக் கொள்ளுங்க. பரீட்சை நோக்கத்துக்காகவும் பிராக்டிக்கலாகவும் நாங்கள் சில தவறுகள் அதுல வரும். நாங்கள் பதில் விடுமுறை வழங்கணும் என்றால் சரிதானே, பதில் விடுமுறை என்றது விடுமுறை தினம் ஒன்றுல கடமையாற்றியதுக்காக இன்னொரு நாள் கடமை நாள்ல அவர் பதில் லீவை பெற்றுக்கொள்றது. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, விளங்குது. அப்படின்னா அந்த லீவு நாள்ல பிந்தி வரக்கு பின்னேரம் போறோம். பின்னேரம் அவர் எத்தனை மணிக்கு வேலை செய்ய அந்த டைம் வரைக்கும் கொடுக்குறே இல்ல. இப்ப 9:30 ஒரு ஆள் வந்தாருந்தா அவர் வேலை செய்து 5:30 6 மணி வரைக்கும் வேலை செய்து அந்த டைம் ஃபுல்லா கவர் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஹாலிடே பே கொடுக்கல. அது ஓவர் டைமை பற்றி இங்க கதைக்கல. நாங்க ஓவர் டைம் முன்னுக்கே கதைச்ச நிபந்தனைகள். ஹாலிடே பே அவருக்கு ஃபுல்லா கொடுக்கணும். ஹாலிடே பே கேட்டகரிக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள கொடுக்கல. ஏனென்றால் அவர் அலுவலக நேரத்துக்குள்ள இருந்தா தானே கொடுக்கலாம். விடுமுறை நாள் சம்பளம் அந்த கேட்டகரிக்குள்ள கொடுக்க கூடாது. ஹாலிடே பே ஓவர் டைம் அப்ளை பண்ணா ஓவர் டைம் கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம் சில நேரம்.
சரிதானே? ஓகே சார். அது வேற. ரைட். அப்ப இங்க பாருங்கடா, அப்படிதான் நான் சில பேர் நாங்க பிந்தி வந்தா அது ஒரு ஓவர் டைம்ல ஏதோ மேலதிக தேவையில்லாத நாள்ல ஒரு வேலை செய்யறானே. அப்ப ஓவர் டைமா கால்குலேட் பண்ணி போட்டு போறாங்க. ஆனா அந்த பரீட்சை நோக்கத்துக்கு நீங்க அதை புரியும்பா இதை புரியும்பா பாருங்க. இது வந்து விசேடமா ஓவர் டைமுக்கு மேலே ஓவர் டைமா அவர் எடுத்துட்டு போறோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட 20 மணி தியாலத்துக்குள்ளே இதை போட்டு எடுத்தாருண்டா ஓவர் டைமுக்கு பிரச்சனை இல்லை தானே எங்களுக்கு. ஆனால் விடுமுறை தின கொடுப்பனவன்ற ஒரு விசேடமா இருக்குன்னா விடுமுறை தின கொடுப்பனவு எடுக்கிறதுக்கு இதான் நிபந்தனை. ரெண்டையும் வேற வரையா பாருங்க. அப்ப பதில் விடுமுறை எடுக்கணும் என்றால் உழைக்கப்பட்ட தினத்திலிருந்து ஓராண்டுக்குள்ள. அப்ப உழைக்கப்பட்ட தினம்ன்றது என்ன? எப்ப அவர் கடமையாற்றி இருக்கிறாரோ, அப்ப இன்றைக்கு இப்ப ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அவர் கடமையாற்றி இருக்கிறார் என்றால் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளதான் அவர் எடுக்கணும். கலண்டர் ஆண்டு அல்ல, ஓராண்டு காலப்பகுதி. உழைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டு காலப்பகுதி. சரியா? இன்றைக்கு ஹாலிடேயா இருந்தால், இன்றைக்கு கடமையாற்றி இருப்பாரா இருந்தால் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு இடையில அவர் அதுக்கு பதிலாக 10 லீவை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அது எடுக்க இயலாது. ஓராண்டு கழிய முன்னர் பெற்றுக்கொள்ள வேணும். மேலதிக நேரப்படிகள் விடுமுறை நாள் சம்பளம் என்பது உள்ளடக்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் பற்றி வைக்கப்பட வரும். அது தேவையில்லை, எங்களுக்கு தெரிய விஷயம். விடுமுறை நாள் ஒன்று அலுவலரின் வார ஓய்வு நாளில் வந்தால், சரிதானே? இதையும் முறையா கவனிங்க. அப்ப விடுமுறை நாள் ஒன்று அலுவலற்ற வார ஓய்வு நாளில் வந்தால், அதாவது உங்களுக்குரிய வார ஓய்வு நாள் சனியும் ஞாயிறும் தானே. அப்ப சனிக்கிழமை ஒன்று ஹாலிடேயா வந்தால், அண்டு போயா வந்துட்டேன்னு வைங்களேன். அப்ப சனிக்கிழமை ஒன்று ஹாலிடேயா வந்தால், விடுமுறை நாள் ஒன்று வார இறுதி நாட்களுக்குள்ள வந்தால், அவருக்கு உரித்தாவது ஓய்வு நாளில் பணியாற்றியமைக்கான சலுகையே அன்றி விடுமுறை நாளில் பணியாற்றியமைக்கான சலுகை அல்ல. என்னண்டு விளங்குது தானே? அப்ப சனிக்கிழமையில வேலை செய்தால் என்ன செய்வோம்? ஓவர் டைம் தானே கொடுப்போம். அதுதான் அவருக்கு உரித்தாகுமே தவிர சனிக்கிழமை வேலை செய்ததுக்காக ஹாலிடே பே எடுக்க இயலாது. அதை விளங்கி பண்ணீங்கன்னா சரி. சரியா? அப்ப இதுதான் இங்க சொல்லப்படுது. அப்ப ஹாலிடே பே எடுக்க வேணும் என்றால் கடமை நாளில ஒரு விடுமுறை வரணும். இன்னும் ஒருக்கா வடிவா விளங்கி கொள்றால் மேலதிக நேரம் கொடுப்பனவு பாருங்க, இவ்வளவு கடுமையான நிபந்தனைகள் சொல்லி இருந்தது தானே, பத்தினிங்க தானே. அது என்னன்னு சொன்னால் அவருக்கு கொடுத்த வேலையை அவரே முடிக்க வேணும். அவருக்கு கடமை பட்டியல்ல அவர் ஒரு நாள்ல 8 மணித்தியாலப்படி அலுவலக நாட்களுக்குள்ள செய்யக்கூடிய வகையில தான் அவருக்கு கடமை பட்டியல் கொடுத்திருக்கும். அப்ப அதை தேக்கி வச்சுட்டு அவர் மேலதிக நேரம் கொடுப்பனவு எடுக்க இயலாது என்றதெல்லாம் கடுமையாக சொல்லப்பட்டது. ஆனால் இங்க ஹாலிடே பே என்னது கொடுப்படுது? விடுமுறை நாள் சம்பளம். அவற்றை கடமை நாள்லயே ஒரு விடுமுறை நாள் வந்துட்டுது. அப்ப கடமை நாளுக்கு ஏற்ற வகையில தான் அவருக்கு கடமை பட்டியல் கொடுக்கப்படுது. இதெல்லாம் நான் சொல்ற கோட்பாடு. உண்மையாங்க கடமை நாள்லயே செய்யறதுக்கு வேலைகள் கன்னடத்துல இல்ல. சரியா? ஆனால் கடமை நாள்கள்ல அவர் எல்லா நாளும் வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு கடமை பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படி அந்த ஒரு நாள் அவர் வராம விடுவாரா இருந்தால் ஹாலிடே வந்ததால அவற்றை வேலை தேங்கும் அல்லது தாமதம் பெறும் என்றால் அவரை வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறோம். ஆனபடியால் அங்க கடுமையான ஒரு நிபந்தனை நாங்க இதுல விதிக்கல. சரிதானே? ஆனால் அப்ப கடமை நாள்ல வந்தா மட்டும்தான் அப்படி செய்யலாம். இப்ப சனிக்கிழமை ஹாலிடே வந்துட்டதுக்காக அவருக்கு ஹாலிடே பேமெண்ட் கொடுக்கல. அது பழமையான முன்னுக்கு சொன்ன ஓவர் டைமின் படி அவருக்கு கொடுக்கலாம் என்றதை இதுல பிளாக் பண்ணீங்கன்னா சரி. சரிதானே? அப்ப விடுமுறை நாள் ஒன்று அலுவலற்ற வார ஓய்வு நாள்ல வந்தால் அவருக்கு குறித்தாவது ஓய்வு நாள்ல கடமையாட்டினா, அதாவது சனியோ ஞாயிறோ ஹாலிடே இல்லாம கடமையாட்டினா என்ன நடக்கும்? ஓவர் டைம் மட்டும்தான் எடுக்கலாம். ஹாலிடே பே இல்ல தானே. எனவே அந்த சலுகை தான் கிடைக்குமே தவிர விடுமுறை நாள்ல கடமையாட்டினதாக அதை கருத இயலாது. சரிதானே? அப்ப விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்க இயலாது என்றதான் இங்க கருத்து. பதில் லீவை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்று இருக்குது. இப்ப இதன்படி நாங்கள் எடுக்க வேணும். பதில் லீவும் அப்ப கொடுக்கலாம், அந்த சலுகை கொடுக்கலான்னு தானே. ஆனா லீவுல பதில் லீவுக்கு சொல்லி இருக்குது பொது விடுமுறை தினங்கள்ல வார இறுதி நாட்கள்ல கடமையாற்றி இருந்தால் அதுக்கு பதிலா பதில் லீவு எடுக்கலாம்னு சொல்லி ஆனபடியால் அதுல பெரிய பிரச்சனைகள் இல்லை. ரைட். அடுத்த பாருங்க, இதுதான் பதவி நிலை அலுவலர்களுக்கு உரிய விடயம். அப்ப அதை நாங்கள் விடுமுறை தின கொடுப்பனவுன்னு சொல்றது இல்ல, வார இறுதி நாட்களிலும் அரசாங்க விடுமுறை நாட்களிலும் பணியாற்றியமைக்கான கொடுப்பனவு. அப்ப இந்த கொடுப்பனவு பதவி நிலை அல்லாத அலுவலர்களுக்கு, அதாவது ஓவர் டைம் உரித்துள்ள அலுவலர்களுக்கு இந்த கொடுப்பனவு குறித்தில்லை. சரிதானே? இப்ப விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஆனா நாங்கள் இதே என்ன செய்யறோம்? நாங்கள் நடைமுறையில அலுவலகத்துல இதையும் நாங்கள் ஹாலிடே பேன்னு தான் சொல்றோம். அது சரி. ஆனால் பரீட்சை நோக்கத்துல ரெண்டாம் விளங்கி கொள்ளுங்க. அப்ப இது 3 மாதங்கள் அல்லது அதுக்கு கூடின காலம் தேவைப்படுற முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய மற்றும் தொடர்ச்சி தன்மையுடைய வேலை திட்டம் தொடர்புல, அப்படியான ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலை திட்டம் தொடர்புல, அப்ப இதுலயும் சொல்லி இருக்கு திணைக்களத்தின் வளமையான பணிகள் இல்லை.
சரியா? அப்படியான ஒரு விசேட வேலை திட்டம் தொடர்புல அல்லது விசேடமாக வறட்சி, வெள்ளப்பெருக்கு, கலவரம் போன்ற அப்படியான சூழ்நிலையில, அதாவது ஒரு விசேட சந்தர்ப்பத்துல அவசரத்தன்மையான பணி தொடர்புல அல்லது வேற ஏதேனும் அவசர கடமைகள் தொடர்புல, அப்ப ஒரு அவசரமான கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக சனி, ஞாயிறு அல்லது விடுமுறை நாள்ல பணியாற்ற பதவி நிலை அலுவலர்களுக்கு, சரிதானே? அப்ப இந்த கொடுப்பனவு யாரு குறித்துடையது என்றால் பதவி நிலை அலுவலர்களுக்கு அல்லது மேலதிக நேர படிபெற உரித்தற்ற தொழில்நுட்ப அலுவலர் போன்றவர்கள், சரிதானே? ஏனென்றா அவைகள் இதுல இப்படி செய்ய வர மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு வேலை திட்டங்கள் அப்படியான சந்தர்ப்பத்திலான தான் சொல்லப்படுது. அப்ப இதை நீங்க எங்களுக்கு பதவியில்ல உத்தியோகத்தர்கள், ஆனால் 2 பகுதியினர் என்று கேட்டால் ஒன்று பதவியில்ல உத்தியோகத்தர்கள், அடுத்தது மேலதிக நேர படிபெறது குறித்த தொழில்நுட்ப அலுவலர். இந்த தொழில்நுட்ப அலுவலர் பதவியில்ல உத்தியோகத்தர் என்றதுக்குள்ள வர மாட்டார். அப்ப தொழில்நுட்ப அலுவலர் என்றால் அவர் அந்த அப்படியான சந்தர்ப்பத்துல தேவைப்படுவார். மற்ற ஆளுக்கு இது கொடுக்கறது இல்லை. அப்ப இது பதவியில்ல உத்தியோகத்தர்களுக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் மட்டும், விசேட சூழ்நிலை இல்லை, அவசர சூழ்நிலை இல்லை. அப்ப எப்ப கொடுக்கலாம் என்றால் சனியோ ஞாயிறோ அல்லது பொது விடுமுறை தினங்கள்லயோ கடமையாற்றியதுக்காக இந்த கொடுப்பனவு கொடுக்கலாம். அப்ப நாங்க பரீட்சைக்கு பாருங்க, வார இறுதி நாட்கள்ல பொது விடுமுறை தினங்கள்லாம் பணியாற்றக்கூடிய அலுவலர் என்றா நாங்க டக்குன்னு மைண்ட்ல எங்களுக்கு ஹோல்டே பே யோசிச்சுட்டு நாங்க அப்புறம் அங்க ஹோல்டே பே யாருக்கு கொடுக்கலாம்னு ஓவர் டைம் குறித்துள்ளாக்கள் என்றதுக்குள்ள போய் அப்படி இப்படி ஏப்பிளையா போயிடும். எனவேதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் என்றால், விடுமுறை தின கொடுப்பனவு என்றது மேலதிக நேர கொடுப்பனவு உரித்து இல்லாதாக்களுக்கு இல்ல, சரிதானே? அவர்களுக்கு இருக்கிறது, பதவியில்ல உத்தியோகத்தர்களுக்கு இருக்கிறது வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் கடமையாற்றியவைக்கான கொடுப்பனவு, சரிதானே? அப்படி விளங்கி கொண்டீங்க என்றால் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்ப இவைகளுக்கு தான் இந்த கொடுப்பனவு கொடுக்கலாம். அப்ப 2 பகுதியானாக்கள் தான் சொல்லியிருக்கு, விசேடமா பதவியில்ல உத்தியோகத்தர். அப்ப இந்த கொடுப்பனவு கொடுக்கிறது 1/20க்கு சமனான தொகை, சரிதானே? 1/20க்கு சமனான தொகை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1/20க்கு சமனான தொகையின் 3/2 அப்படிதான் கொடுபடுது. அது வந்து தற்காலிக ஏற்பாடு என்று சொல்லப்படுது. அதாவது இப்ப உங்களுக்கு 10/2025 இந்த சம்பள சுற்றுலத்துல சம்பளம் அதிகரிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும், இப்ப மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின கொடுப்பனவு எல்லாம் 2027ஆம் ஆண்டு குறித்துள்ள சம்பளத்தை அடிப்படையாக கொண்டுதான் வழங்கப்படுது. 2027ஆம் ஆண்டு குறித்துள்ளது. அப்ப பதவியில்ல உத்தியோகத்தர்கள் இந்த கொடுப்பனவுக்கு அந்த சுற்றுலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்ப அதுக்காக ஈகோட்ல தியரி மாறல, ஏன்னா அது தற்காலிக ஏற்பாடுன்னு தான் சொல்லியிருக்கு. அதனுடைய அந்த விஷயத்தையும் சொல்றேன், அதுக்காக நீங்கள் மாறி அதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் 2027ஆம் ஆண்டு சம்பளத்தின் 1/20 தான் 1/20 3/2 பங்கு தான் இப்ப இந்த பொருளாதார நிலைமை சீர் செய்யும் வரைக்கும் வழங்கப்படும். என்ன கருத்துண்டா கிட்டத்தட்ட 1/30 கிட்டத்தட்ட இல்ல, சரியா 1/30 தான். 1/20 3/2 1/30. அப்ப இப்ப பதவியில்ல உத்தியோகத்தர்களுக்கும் 30ஆல பிரிச்சு ஒரு பங்கு தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுது, அவர்கள் சனி ஞாயிறுல விடுமுறை தினங்கள்ல கடமையாற்றுறதுக்காக. ஆனால் அதுக்காக கேள்விக்கு வரைக்கும் அது விடையல்ல, அல்லது அப்படி விசேடமா சொல்லி அந்த சுற்றுருவத்தை சொல்லி அல்லது இந்த தற்காலிக ஏற்பாடுன்னு சொல்லி அல்லது பொருளாதார நெருக்கடி காரணமாக என்று சொல்லி கேட்டால் தான் 1/20 3/2 பங்குன்னு சொல்ல வேண்டி வரும். அதான் சுற்றுருவம் சொல்லுது. 30 ஒரு நாளும் சொல்லல. ஆனால் பொதுவாக இது எப்படி கணிக்கப்படுறது என்றால் 1/20 விடையொழிய அது தற்காலிக ஏற்பாடு. அந்த சுற்றுருவம் அப்படித்தான் சொல்லுது. இதை அப்படி மாத்தியாச்சு கோட்ல என்று சொல்லப்படவில்லை. சரி, அப்ப நான் சொல்ற விஷயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. பரீட்சையில கேள்வி கேட்ட மாதிரி அணுக தெரிய வேணும். அப்ப இது இப்ப மற்ற எல்லாருக்கும் ஹோல்டே பே நாங்கள் ஏற்கனவே பொது விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்கிறோம்னால் 20ஆல 30 ஒன்று தானே பார்த்து நாங்கள் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கின்றால் 20 ரைட் தானே? அது இப்ப இருக்கிற மாற்றத்தை நான் சொன்னேன்னா அதை சரியா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இங்க இருக்கிற நிபந்தனை என்னென்றால், அங்க இருந்த நிபந்தனை என்ன? அவர் அலுவலக நேரத்துக்குள்ள கடமையாற்றி இருக்க வேணும். அந்த கடமையாற்றிய காலப்பகுதிக்கு தான் அவர் கொடுப்பனவு எடுக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்கின்றால், அவர் 8 மணித்தியாலங்களுக்கு குறையாத காலப்பகுதி கடமையாற்ற வேணும். அலுவலக நேரமோ அலுவலக நேரம் இல்லையோ அது ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அப்ப நாங்களா பொருள் கொள்ள தேவையில்லை. அப்ப இவர் வந்து சில நேரம் 9:30க்கு வந்து 8 மணித்தியாலம் வேலை செய்திருந்தாலும் இதை நாங்கள் முழுமையா கொடுக்கலாம். ஈகோட் அப்படிதான் சொல்லு, சரிதானே? அப்ப அலுவலகங்கள்ல நாங்கள் அதையும் இதையும் கலந்து அவைக்கு 8 மணித்தியாலம், சில அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா அவை 8:30ல இருந்து 4:15 மட்டும் வேலை செய்தாலும் கொள்கை போய் கொடுக்கலான்னு.
4.5 மணித்தியாலம் வேலை செய்யணும், 4.5 மட்டும் வேலை செய்யணும்னு சொல்றோம் என்றால் 8 மணித்தியாலம் வேலை செய்யணும். 8 மணித்தியாலம் வேலை செய்யணும் எங்க இருக்குது? இங்கே இருக்குது. அப்ப இதை கொண்டே அங்க பொறுத்துறோம். அதே மாதிரி பதவியில் உத்தியோகத்தர்களுக்கு சில அலுவலகங்கள்ல என்ன சொல்லப்படுது என்றால் அவர் ஆபீஸ் டைமுக்கு அப்ப 8:30 வந்திருக்கணும், இல்லாட்டி கொடுக்கலான்னு. அது அங்க இருக்குது, அது அங்க இருக்குது. சரியா? அப்ப ரெண்டையும் மாறி விளங்கி கொள்ளாமல் சரியா பரீட்சைக்கு விடையளிக்கல சரியா கவனமா இருக்கணும். அப்ப இவர்களுக்கு இருக்கிற நிபந்தனை கடமை நேரமோ அது ஒன்றுமே இல்லை, 8 மணித்தியாலங்களுக்கு குறையாம கடமையாற்றி இருக்க வேணும். சரிதானே? அப்ப 8 மணித்தியாலம் கடமையாற்றி இருந்தால் அதை உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு இந்த கொடுப்பனவை கொடுக்கலாம். அப்ப விடுமுறை தின கொடுப்பனவுன்றது வேற, வார இறுதி நாட்கள் நம்ம அரசாங்க விடுமுறை நாட்கள்ல பணியாற்றியமைக்கான கொடுப்பனவுன்றது வேற என்றதை விளங்கி கொண்டீங்க என்றால் ஈஸி. அப்ப அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப இதுக்கும் 2 நாட்கள் தான் திணைக்கள தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. 2 நாட்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே என்றால் செயலாளர் அனுமதிக்க வேணும். சரிதானே? அங்க 20 மணித்தியாலம் மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்கலாம், இங்க 2 நாள். சரியா? விடுமுறை தினத்துக்கு எதுவுமே சொல்லல. அப்படியோ பாத்தீங்கன்னா தெரியும். பொது விடுமுறை தினத்துக்கு ஒன்றுமே சொல்லல. என்னடா எத்தனை நாள் வேற மட்டும் தெரியாது தானே, அது கட்டாயம் செய்ய வேணும் என்றாலும் திணைக்கள தலைவரே அனுமதிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி தான். அடுத்தது அமைச்சின் செயலாளருடைய அனுமதியை குறிப்பிட்டு சகல விவரங்களையும் உள்ளடக்கிய பதிவேடு பேணப்பட வேணும். சரிதானே? அப்ப இது சம்பந்தமா பதிவேடு பேணப்பட வேணும். அது இருக்குது. இதனை பரிசீலிக்கிறதுக்கு தாவண பணிப்பாளர் அதிபதி அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் கோருவிடத்து சமர்ப்பிக்க வேணும். சரியா? அப்ப இதெல்லாம் நடைமுறையில இல்லை, ஆனா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த பதிவேட்டு யாருக்கு பரிசீலனைக்கு சமர்ப்பிக்க வேணும்? ஏன்னா இதெல்லாம் கடைசி வரைக்கும் இத்தறிஞ்சு எழுதியலாது. ஏன்னா இப்படி ஒரு நடைமுறை இருக்குன்றது எங்களுக்கு பிராக்டிக்கலாவே தெரியாது, ஆனால் ஈக்கோட்ல இருக்கு. சரிதானே? அப்ப அமைச்சின் செயலாளர்கிட்ட அனுமதியையும் சகல விவரங்களையும் அந்த என்ன கடமையாடினது, என்ன வந்த நேரம் போன நேரம் சகல விவரங்களையும் குறித்து ஒரு பதிவேடு பேணப்பட வேணும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுற ஆட்களுக்கு. அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வாழ்க்கை செலவுப்படி. வாழ்க்கை செலவுப்படி உங்களுக்கு தெரியும், இப்ப வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபா. சரிதானே? அப்ப 17,800 ரூபா வாழ்க்கை செலவு. இதே ஒரு வினாவா வந்திருந்தது. வாழ்க்கை செலவுப்படி இலக்கணம் இவருக்கு தெரியாது, ஏன்னா சம்பளம் உண்டா தானே போகுது. ஏன்னா 17,800 ரூபாய். இந்த பேப்பரை கண்டு மறந்து போன நான் சொல்ற வினாக்கள் எல்லாம் ஏதோ வகுப்புகள்ல பார்த்த வினாக்கள்ல இருந்து சொல்றேன், அப்படியான வினாக்கள் என்றாலும் ரைட். அப்ப வாழ்க்கை செலவு படி எவ்வளவுன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியணும். இப்ப 17,800 ரூபாய் இது மட்டும் தான் படி இருக்குது. இப்ப 17,800 ரூபாய். அதை பார்த்துக்கோங்க. நாட்சம்பளம் பெறாக்களுக்கு 30ல் 1 படி கொடுக்கிறது. ஆனால் 17,800 ரூபாய் விட கூட. இப்ப 31 நாள் இருந்தா 30 நாளுக்கு தான் கொடுக்கலாம். 17,800 விட தாண்டிலாது. ஆனால் இப்ப 5 நாள் வேலை செய்யிருந்தா ஒரு நாளுக்கு 30ல் 1 படி கொடுக்கலாம். சரிதானே? அதுதான் இந்த சுற்றுலும் சொல்லுது. அந்த மாதத்துல இருக்கிற நாட்களால பிரிக்க தேவையில்லை. நாட்சம்பளம் வேண்டாம் 30ல் 1 படி கொடுக்கலாம். ஆனால் உச்ச எல்லைக்கெல்லாம் கொடுக்கணும் வேண்டாம். 17,800 தாண்டக்கூடாது. அப்ப 31 நாள் இருக்கிற இடத்துல மாதத்துல 31 நாளும் ஒரு ஆள் வேலை செய்திருந்தா மட்டும் 30 நாளுக்கு தான் கொடுக்கலாம். 17,800 தான் கொடுக்கலாம் என்றதான். சம்பளமற்ற அரைச்சம்பள லீவு பெறும்போது வீதாசார அடிப்படையில இதையும் கழிக்கணும். சம்பளத்தையும் வீதாசார அடிப்படையிலான கொடுப்போம். அதே மாதிரி இந்த வாழ்க்கை செலவு படியையும் அதே வீதாசாரத்திலாம் கொடுக்க வேணும். மேலதிக நேரப்படி விடுமுறை தின சம்பளம் என்பவற்றின் கணிப்பீட்டுல சேர்க்கப்பட மாட்டாது. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து நீங்க பாருங்க சேவை நிலைய படி. சேவை நிலைய படி இது உங்களுடைய எக்ஸாமுக்கு கேள்விக்கு வந்திருந்தது. சரியா? எத்தனை அடிக்கு மேல இருக்கிறார்களுக்கு. அடுத்தது எத்தனை வீதம். இந்த ரெண்டும் வினாவுக்கு வேணும். அப்ப கடல் மட்டத்திலிருந்து 5,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்துல அமைஞ்சிருக்கிற சேவை நிலையத்துல கடமையாற்ற அலுவலர்களுக்கு சம்பளத்துல 8 வீதம் சேவை நிலையப்படியா வழங்கப்படும். சரிதானே? கடல் மட்டத்திலிருந்து 5,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்துல. அப்படியான ஒரு சேவை நிலையத்துக்கு போனால் எங்களுடைய திரண்ட சம்பளத்தின் 8 வீதம் மேலதிக நேர கொடுப்பனவ வழங்கப்படும். அப்ப இவ்வளவு விடயங்களும் தான் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அப்ப இதோட அது